தனது வாடிக்கையாளரிடம் நான் இந்த பொருளை இவ்வளவு விலைக்கு வாங்கினேன் என்று பொய் சொல்வதும் இதிலே அடங்குங்கிறார். அவருடைய விலையை அவர் சொல்றாரு. அந்த விலையை அவர் சொல்லும் போது இதுதான் என்னுடைய விலை, அதாவது நான் விற்கிற விலை, நான் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறேங்கன்னு கொடுக்கறது வேற. அது வியாபாரம். வாங்குறவரு இல்லைங்க நான் 90 ரூபாய் தர முடியுங்க, 90 ரூபாய் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இவர் நினைக்கிறாரு வாங்கினது நம்ம ரேட்டையும் இதையும் பார்க்கும்போது சரி நான் சரிங்க சரிங்க நமக்கு 2 பேருக்கு ஒரு ஒத்த கருத்துக்கு வருவோம், சரி ஒரு 5 ரூபாய் சேர்த்து கொடுங்க, 95 ரூபாய் 5 ரூபாய் நான் உங்களுக்கு குறைக்கணும், நீங்க 5 ரூபாய் கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. சரி அவரு வாங்கிக்கிறேன், இது முடிஞ்சிச்சு, இது வியாபாரம். இது பேரம் குறைத்து கேட்க அதெல்லாம் தப்பு இல்லை, ஏற்றி இறக்கி பேசிக்கொள்ள அது 2 பேருக்கு இடையே மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனா நஜிஷ் இந்த இடத்துல எந்த இடத்துல நுழையுது அப்படின்னு கேட்டா, ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, ஃபகீஹ்கள் நம்முடைய உலமா குறிப்பிடுறாங்க, விற்கும் பொழுது தான் வாங்காத ஒரு விலையில அந்த விலையை சொல்லி இதுதான் நான் வாங்கின விலைன்னு சொல்றேன். இவர் 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக அல்லது 90 ரூபாய்க்கே அவர் கேட்கிறாருங்கிறதுக்காக இவர் வாங்கிய விலை 60 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், அல்லது 70 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இவருடைய நோக்கம் என்ன செய்யறது, இவர் வாங்கினது 70 ரூபாய்க்கு தானே. இவர் சொல்லுவாரு, என்னங்க நான் 100 ரூபாய் சொல்றேன், நீங்க 90 ரூபாய்க்கு, நான் வாங்கினதே 90 ரூபாய்க்கு தாங்க. இல்லைன்னா வேணும்னே என்னங்க எனக்கு வந்திருக்கிறதே 85 ரூபாய்க்கு தான் வந்திருக்கு, ஆனா இவருக்கு வந்திருக்கிறது 70 ரூபாய்க்கு, ஆனா இங்க போய் சொல்றாரு. இந்த போய் தேவையே இல்லை. இவர் என்ன செய்யலாம், என்னுடைய ரேட் இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, என்னுடைய உழைப்பு கூலி என்னுடைய தேவை இதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு நான் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். மாட்டேன்னு சொல்றதுக்கு சொல்லிடலாம். ஆனா மாட்டேன்னு சொல்றதை விட வாங்க வைக்கணுங்கிற நோக்கத்துக்காக பொய்யாக ஒரு وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். தடை செய்யப்பட்ட வியாபார முறைகளில் பரிவர்த்தனைகளில் ஒன்று அந்நஜிஷ். அந்நஜிஷ் அப்படின்னு சொன்னா வாங்கும் நோக்கமே இல்லாமல் ஒரு பொருளுடைய விலையை உயர்த்துவது. ஏலம் நடக்கும் போது இது நடக்கும். மிக முக்கியமா ஏலத்தின் அமைப்புல நிறைய பேர் செய்யக்கூடிய ஒன்று இது. அதாவது தனக்கு பிடிக்காதவங்களுடைய வியாபாரத்துல அவங்களுக்கு இடையூறு செய்யவும், அவங்க பொருளை வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு நஷ்டம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமனே அந்த ரேட்டை கூட்டி கேட்கறது. அப்ப அவருக்கு தேவைன்னு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருன்னு வைங்க, அவர் இவருடைய ரேட்டை விடதான் கூட்டி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருப்பாரு. இவருக்கு தெரியும் எப்படின்னா அவனுக்கு வேணும், அவன் ரேட்டை கூட்டி தான் கேட்பான். அப்ப அதுக்காகவே அந்த ஒரு கெட்ட நோக்கத்தோடு விலையை உயர்த்துவது. ஆனா இந்த அந்நஜிஷ்ங்கிறது வெறும் இதை மட்டும் குறிப்பிடாது. ஒரு வியாபாரிக்காக இருக்கட்டும் அல்லது வாங்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளராக இருக்கட்டும், 2 பேர்ல யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்காக ஒருவர் விலையை கூட்டினாலும் குறைத்தாலும், எப்படி குறைக்கிறதுங்கிறது வியாபாரிக்கு பாதிப்பு வரணும்னா அந்த விலையை குறைச்சு அதன் மூலமா அவருக்கு ஒரு பாதிப்பு வரட்டும்னு பண்றது. ஆனா நஜிஷ்ல சில நுட்பமான தில்லுமுள்ளுகள் இருக்கு இல்லையா, இந்த விலையின் அடிப்படையில தில்லுமுள்ளுகள் நிறைய செய்யறது. அது வாடிக்கையாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தாலும் சரி, அந்த நஜிஷ்ங்கிற இந்த நோக்கத்தோடு பொருளின் விலையிலே தில்லுமுள்ளு செய்யற நோக்கத்தோடு ஒருவர் வாங்காத ஒருத்தர் செய்யற வேலை இருக்குது இல்லையா, அதுதான் நஜிஷ். ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதகுல்லா குறிப்பிடுறாங்க, நீங்கள் ஒரு பொருளை விற்பதற்காக மக்களின் பார்வையில் வைக்கிறீர்கள். அப்போது ஒரு மனிதன் அந்த பொருளின் விற்பனைக்கான விலையை உயர்த்துகிறார். ஏலம் விடுறீங்க, அவருடைய விலையை அவர் உயர்த்துறார். ஆனால் அவருக்கு அந்த பொருளை வாங்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. அவருடைய நோக்கம் அது அல்ல. மாறா அங்கே வாங்குபவர்களை ஏமாற்றக்கூடிய நோக்கத்தோடு இவர் அவருடைய விலையை உயர்த்த விரும்புகிறார். விற்பனையாளரிடம் ஒப்புதல் பெற்று செய்தாலும் சரி, அந்த விற்கக்கூடியவரிடம் ஒப்புதல் இல்லாமல் செய்தாலும் சரி, இது ஹராம். இதுதான் அந்நஜிஷ் என்று சொல்றாங்க. சில சமயங்களில் விற்பனையாளரே நீ கொஞ்சம் கூட்டி சொல்லு, நீயும் வந்துரு, நம்ம விற்கணும், ஒரு கூட்டு சதி இருக்குவாங்க, கூட்டு களவாணித்தனம். அதாவது வெளியில காட்டினா பார்த்தா இவர் விற்பனையாளராக தெரிவார்,
மத்தவங்க எல்லாம் வாங்குவரை போல முன்னாடி இருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒரு 4 பேர் நிப்பான். அவனுடைய நோக்கம் என்ன கேட்டா, அவனுக்கும் இந்த விற்பனையாளருக்கு ஒரு கமிஷன் கூட இருக்கும். நீ இவ்வளவு பேசி இந்த அளவுக்கு விலையை ஏத்தி விட்டேன்னா உனக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொருளின் விலையை இந்த தான் விரும்பக்கூடிய விலையில விற்கணுங்கிறதுக்காக வாங்கக்கூடியவரை ஏமாற்றுகிற இந்த திட்டத்தை முன்னாடி பின்னாடி திரைமறைவுல போட்டுக்கிட்டு செய்யறது இருக்கு இல்லையா, இந்த வியாபார முறை இருக்குது, இது அந்நஜிஷ், இது ஒரு ஹராம். ஏன் ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, இந்த மாதிரியான செயலில் ஈடுபடக்கூடியவர், அதாவது வாங்கும் நோக்கமே இல்லாம விலையை உயர்த்தக்கூடியவர், இவர் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ் தடுத்த தூதர் தடுத்து ஒரு தடை செய்த காரியத்தை செய்கிறார். இவருக்கு பெயர் அந்நாஜிஷ். நஜிஷ் மூலமாக வியாபாரத்திலே இறங்கக்கூடியவர், அவர் ஒரு நாஜிஷ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனின் நஜிஷ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இப்னு உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடித்தனமாக ஏலம் விடுவதை தடை செய்தார்கள். ஏலம் விடும்போது மோசடித்தனம் பண்றது, அது அந்நஜிஷ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 2142வது ஹதீஸாக இதை பதிவு செய்றாங்க. எனவே பொருளின் மீது ஆசையோ தேவையோ இல்லாத ஒருவர் ஏலத்தில் பங்கேற்கவே கூடாது. அவருக்கு தேவையில்லை, அவர் ஏன் ஏலத்துல போய் வாய் திறக்கிறார்? எதற்காக ரேட்டு கேட்கிறார்? இவருக்கு நோக்கம் அது இல்ல, இவர் வாங்குறதுன்னு முடிவு இல்ல, ஏன் போற? எதுக்கு அங்க நின்றுட்டு தேவையில்லாம பித்னா பண்ற? எதுக்கு அங்க மத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற? அப்போ உங்களுடைய நோக்கம் கெட்டது. மத்தவங்க பாதிக்கப்படணுங்கிறதும், விற்கக்கூடியவற்றை உனக்கு ஒரு ஒப்பந்தம் வேற செய்துட்டு இந்த நோக்கத்துல நீ இப்படி கேட்குங்கிறதுனா இது ஒரு மிகப்பெரிய சதி. அப்போ சதியின் நோக்கம் இருந்தாலும் சரி, சதி நோக்கம்ங்கிறது விற்பனையாளருக்கு லாபத்தை கொடுக்கிற நோக்கம் இருந்தாலும் சரி, வாடிக்கையாளருக்கு நஷ்டத்தையும் அவனுக்கு மோசடித்தனத்தையும் செய்யக்கூடிய நோக்கம் இருந்தாலும் சரி, இது ஹராமானது. ஆகவே அவர் ஏலம் எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் கூட அவர் கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக அவர் அந்த பொருளை உண்மையிலேயே விரும்பும் வாடிக்கையாளர் விருப்பத்தில் விட்டுவிட வேண்டும். அதெல்லாம் வாடிக்கையாளர் வேணுங்கிற ஒரு நோக்கம் உள்ளவர் கேட்கட்டும். அவர் கேட்கும் போது ஏலம் விட்டவருக்கு அவர் விற்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா அவருக்கும் அதுல லாபம் இருக்குன்னு தான் அவர் கொடுப்பாரு. இல்லைன்னா சரியான ரேட்டு வரலன்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? அவரு ரத்து செய்திருவார். தன்னால முடியல, அந்த ரேட்டு யாருக்கு சரியான ரேட்டே கேட்கல. ஏன்னா ஒரு ஏலம் விடும்போது பொதுவாகவே அந்த ரேட்டை முதல்ல குறைச்சு ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன ரேட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு பொருள் 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட தகுதியானதுன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது 5,000 ரூபாய் ஆரம்பிப்பாங்க. அப்போ கேட்கிறவங்க அப்படி கேட்டுட்டே வரும்போது சில நேரத்துல 10,000 ரூபாய்க்கு விற்கிறது தான். ஆனா கடைசியில அது கேட்கப்பட்டது கடைசியில 9,000 வந்து இருக்குன்னா அவர் பாப்பாரு, 10,000 ரூபாய்க்கு விற்க முடியுமா தெரியல, பெருசா 9,000 ரூபாய், சரி தான் வாங்கினது ஒரு 8,000 ரூபாய்க்கு வாங்கினது இல்ல 7,000 ரூபாய்க்கு வாங்கினது, தனக்கு ஒரு 1,000 ரூபாய் லாபம் இருக்கும், ஏதோ ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னா அவர் ஒரு லிமிட் வச்சிருப்பார். இந்த ரேட் வந்தாதான் கொடுப்போம் அப்படின்னு. இந்த ரேட் எனக்கு குறைந்தபட்ச லாபம் இருக்கணும், இந்த லாபம் எனக்கு இல்ல, எனக்கு நஷ்டத்துல எப்படி நான் விற்க முடியும்னு அவர் நினைப்பார் இல்லையா? அப்போ கேட்கிறவங்க ரொம்ப மட்ட ரேட்டுக்கு 5,000 ரூபாய் இவர் சொன்ன உடனே 5,001 ரூபா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, இவருக்கு வயிறு எரியும். இவன் ஒருத்தர் வேணும்னே செய்யலாம். இன்னொருத்தர் 5,002 ரூபா அப்படின்னு நடக்குமா பாப்பாரு. ஒருத்தர் கடைசியில எல்லாம் அங்க இருக்கிற 50 பேர் தான் 5,050 ரூபா ஒருத்தருந்தா இவரு விற்பாரு. இது கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பொருள் எடுத்துட்டு போயிருவாரு. என்னால விற்க முடியாதுங்க, நான் வாங்கின ரேட்டை இது இல்லையே, நான் எப்படி எனக்கு நஷ்டம் தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அங்க விற்பனையாளர் முடிவு செய்வார். வாங்குறவங்களும் விற்பனை செய்யறவங்களும் அவங்க முடிவு பண்ணட்டும், அவங்களுக்கு எது செட் ஆகுதா இல்லையான்னு அந்த இடத்துல அந்த பரிமாற்றத்தை அந்த இடத்தில் அவங்க முடிவு செய்வாங்க. அப்போ வாங்க நோக்கமே இல்லாம ஒருத்தன் போய் விலையை கேட்கறது இருக்குது, அது ஏமாற்றக்கூடிய மோசடித்தனம் அப்படின்ட்டு இங்க குறிப்பிடுறாங்க ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ். அப்போ உண்மையிலேயே விரும்பக்கூடியவர்கள் அந்த பொருளை வாங்குவதற்கு அவங்க விலை கேட்பதற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அதில் ஒருவர் நோக்கம் இல்லாமல் போய் விலையை சொல்லி கேட்டு அதுல வேண்டும்னே அந்த விலையை உயர்த்தி அதன் மூலமாக வாங்குறவர் அந்த பொருளுக்கான விலையை, அந்த பொருளுக்கான விலை இந்த தரத்துக்கு இதுதான் விலைன்னு இருக்குன்னு வைங்க. சில சமயங்கள் இவர் கேட்டிருப்பாரு, இந்த பொருளுடைய விலை இவர் உயர்த்தி விட்டதுனால முதல்ல இவர் வாங்க முடியாமல் போயிடும். ஆனா அந்த தரம் அது இல்ல, வாங்க முடியாம போயிடும். இல்ல இவர் உயர்த்தி விட்டுட்டு இன்னொருத்தர் கொஞ்சம் ஏமாந்துருப்பாரு, அவருக்கு தேவை நினைச்சிருப்பாரு, ஆனா அவருக்கு அவருடைய பொருளுடைய சரியான ரேட் தெரிஞ்சிருக்காரு. என்ன செய்திருப்பாரு, அவர் சரி இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும்
அவர் சொல்றதை விட இன்னும் 500 ரூபாய் சேர்த்து கேட்டிருப்பாரு. கேட்டவனே என்ன ஆகும்? கடைசியில யாரும் மத்தவங்க யாரும் அமைதியா இருப்பாங்க. இந்த பொருள் இந்த தரம் இல்லை, நம்ம வாங்கக்கூடாது, இதை விட கம்மியான இது வந்து அந்த தரத்துக்குரியதே இல்லை, நம்ம எப்படி அந்த ரேட்டை கொடுக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் 500 கூட்டி கேட்க மாட்டாங்க. அப்ப அமைதியா இருக்கும்போது இந்த நடுவுல ஒரு சைத்தான் வந்து என்ன செய்து ரேட்டை ஏத்தி விட்டான் இல்லையா, அதன் காரணமா இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார். அவருக்கு தெரியாமல் என்ன செய்வோம், அந்த பொருளை அந்த ரேட்டு சொல்லி வாங்கிட்டு போயிடுவார். பிறகு தெரியும் அவருக்கு இந்த பொருளை. அப்ப இவங்களே சொல்லுவாங்க, என்ன ஏப்பா அந்த பொருள் நாங்க ஏன் தெரியுமா கேட்கல, அவ்வளவு அந்த ரேட்டே வராது, அது ஏன் உனக்கு தெரியாதா, நீ எதுக்கு அவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீயும் வந்து அதை விட 500 ரூபாய் ஏத்தி விட்ட ரேட்டு, இப்ப பாதிக்கப்பட்டது நீதான் அப்படின்னு. ஆனா பாதிப்பு காரணமா இருக்கிற சைத்தான் யாரு கேட்டா அந்த நடுவுல ஒருத்தர் இருக்கிறான் பாரு, வாங்குற நோக்கமே இல்லாம ஏத்தி விட்டான் அவன் தான். அப்போ இந்த மாதிரி செய்யறது மார்க்கத்துல ஹராம். ஒருவேளை ஒரு நபர் விற்பனையாளருக்கு உதவ விரும்பலாம், அவர் விற்பனையாளருக்கு அனுதாபம் கொள்ளலாம், எனவே விற்பனையாளரின் கருத்துக்கு ஏற்ப அவருக்கு உதவுவதற்காக அவர் பொருளின் விலையை ஏற்றி ஏலம் விடுகிறார். அல்லது ஒருவேளை விற்பனையாளர் தனது கூட்டாளிகளின் குழுவோடு மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக விற்கப்படும் பொருளை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்க ஒப்புக்கொள்ளலாம். இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இந்த 2 செயல்களும் என்ன, விற்கிறவர் மேல அனுதாபம், அந்த அவனுக்கு கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கணும், கொஞ்சம் அப்படி ரேட்டை ஏத்தி விடலாம், ஏன் மச்சான் தான், அங்க நிக்கிறவங்களுக்கு தெரியா போது ஏன் மச்சான்னு, நான் தான் ஏத்தி விட்டேன், போய் அவன்கிட்ட சொன்னே மச்சான் உனக்கா நான் ஏத்தி விட்டேன்டா அப்படின்னு, ரொம்ப நல்ல காரியம் பண்ணடா, இல்லாட்டி அந்த ரேட்ல நின்றுப்பாங்க, நீ இந்த ரேட்டை சொன்ன பிறகு இன்னொருத்தர் கேட்டாரு, எனக்கு அந்த லாபம் கிடைச்சிச்சு. இந்த நோக்கம் இருந்தாலும் ஹராம் தான். என்ன மச்சான் மாமாங்கிறதுக்காக செய்தாலும் ஹராம் தான். அல்லது ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்துங்க நீங்க வாங்கலாம் வேணாங்க, இவரு சொல்லி வச்சுறாரு மச்சான்ட்ட மாமா தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் நண்பர்கள், நீ சும்மா வந்து கூட்டத்தை நில்லுடா போதும் அப்படின்னு. இது பாருங்க, இது வேற மாதிரி கேரக்டர். இது வாய் திறந்து கம்முன்னு நிற்கும். இந்த கேரக்டர்னா இவர் கேட்க மாட்டாரு. அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கேட்கிறவருக்கு யாராவது அதிகமா சொல்லிடுவோம், யாராவது இதை விட கூட்டி கேட்டுருவாங்களோ, அப்ப நம்ம இன்னும் சொல்லிடுவோமோ அப்படின்னு இவரு நினைப்பாரு. இவர் முதல்ல நினைச்சிருப்பாரு அந்த பொருளை வந்து 2000 ரூபாய்க்கு சொல்லலாம்னு நினைச்சிருப்பாரு. நிறைய கூட்டம் அதிகமா, டிமாண்ட் அதிகமோ, பேசாம என்ன செய்யலாம், சட்டுன்னு நம்ம பாஞ்சிடலாமா, ஆமா பேசாம இந்த கொஞ்சம் கொஞ்சமா 2000 இருந்து 2100 300 500 எல்லாம் வேணாம், 4000 அப்படின்றாரு. ஏன்னா அங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு இவருக்கு ஒரு பயம் வந்துருக்கு. இவருக்கு வேணும் அந்த பொருள். இவர் என்ன செய்திருவாரு, அந்த கூட்டம் இவருக்கு உதவுவா அல்லது அந்த கூட்டத்துல 4 பேர் ஏமாத்திருக்க ஒருத்தன் வந்து ஒரு 4 பேர் வாடா நம்ம போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டா நின்றுக்குவாங்க. சும்மா எல்லாம் நின்றுக்குவாங்க. எல்லாம் கூட்டம் பெரிய டிமாண்டு, அந்த கூட்டத்தை பாரு, உடனே அங்க எல்லாரும் வந்து அப்படி வாங்கலாமா பொருளை வாங்கலாமா அப்படி வந்து எட்டி பார்ப்பாங்க, என்னங்க என்ன இவ்வளவு கூட்டமா இருக்குதுங்க அப்படின்னு. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியா பதட்டம் வந்துடும். அப்ப விக்கிறவரும் ரொம்ப தெப்பா வருவார், அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவார். அவர் ஏழை மட்டும் அப்படிம்பாரு. அப்ப அந்த ஏலத்துடைய துணி எல்லாமே மாறும். யதார்த்தமாவே வந்து ஏலம் சும்மா 2 பேர் தான், என்ன எப்படிங்க நான் ஏழை விடுறேன், 2 பேர் இருந்து நான் எப்படி ஏவலன்னு நினைப்பாரு. இதே 2 பேருக்கு போல 50 பேர் இருந்தா அவருக்கு ரொம்ப உற்சாகம், இன்னைக்கு சரியான ரேட்டு போகுது, இங்க இருக்கிற 50 பேர் முட்டிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு இருப்பாரு. அப்போ தேவையில்லாத ஃபித்னா உருவாக்குற நோக்கம் இது, நஜிஸ்ல வரக்கூடிய இந்த நோக்கம். ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் கேட்காமலே நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு நோக்கத்துல நின்றா கூட காட்டணுங்கிற அந்த தேவையில்லாத ஃபித்னா பண்றதுதானே இது. இதுவும் நஜிஸ் நோக்கத்தோடு உள்ள பிரச்சனை இது. அப்போ வந்து ஒரு பின்பத்தை உருவாக்குறது, ஒரு சித்திரத்தை உருவாக்குறது, அந்த இடத்துல அந்த பொருளுக்கு ரொம்ப விலை அதிகம், அது ஏலத்துல பெரிய ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்து. அவ இந்த 2 செயல்களும் நஜிஸில் உள்ளதாகத்தான் கருதப்படும். ஆக இந்த 2மே ஹராம் தான் அப்படிங்கிறாங்க ஷேக் ஃபௌசான். அதாவது உலமாவுடைய நூல்களை, அவங்களுடைய கல்வி அமர்வுகளை, அவங்களுடைய பேச்சுக்கள் இருந்து மார்க்கத்தை அவங்க கற்றக்கூடிய ஃபிக்ஹுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை நம்ம படிக்கும்போது தெரியும், கல்வி எடுக்கப்பட வேண்டியது நம்முடைய மூத்த உலமாக்கள். எப்போ நாம அதை பற்றி தெளிவில்லாம இருக்கிறோமோ, சட்டங்கள்ல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை வந்து பிரிச்சறியறதுக்கு நாம பக்குவம் இல்லாம ஆயிடுறோமோ, அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, நமக்கு மன இச்சைக்கு, நமக்கு மைண்டுக்கு மண்டைக்கு எதெல்லாம் சரின்றதோ அந்த மாதிரி மார்க்கன் ஒண்ணு யாரோ ஒண்ணு இவரு சொன்னா அவர் சொன்னா எடுக்கும், அப்படி எடுக்கூடாது. அவர் இந்த மாதிரி மூத்த அறிஞர்கள் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா இந்த மாதிரியான கல்வியில மூத்தவரிடம்தான் மார்க்கத்தின், அவர்கள் ரப்பானியூன்,
ரப்பானிகள்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும் போது சிறிய விஷயத்திலிருந்து அடுத்து இதையும் தெரிந்து கொள் அடுத்தடுத்து நம்முடைய தேவையை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி நுட்பமான சில விஷயங்களை நமக்கு கொடுத்து அதிலே நம்மை எச்சரிக்கை செய்வார்கள். அப்ப ஏலம் விடுற இடத்துல தேவையில்லாம போயெல்லாம் நிக்க கூடாது. உங்களுக்கு அந்த பொருள் பாக்குறீங்க, இந்த பொருள் எனக்கு தேவையில்லை, கிளம்பி வந்துடணும். இந்த பொருள் தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு ஃபித்னா நம்ம பண்ண, அதுல நம்மால 4 பேர் ஃபித்னாவுக்கு ஆளாக வேணாம். இந்த பொருள் எனக்கு தேவையில்லையா, ஓகே, இது எனக்கு அவசியம் இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன், அவ்வளவுதான். இதுதான் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய அதபு, ஒழுக்கம். இது ஒரு ஒழுக்கம். தன்னால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் முஸ்லீம். அப்ப இந்த ஒழுக்கத்தை ஏலம் விடுகிற இடத்தில் கூட கவனத்தில் கொள்ளக்கூடியவன் தான் முஸ்லீம். ஆகவே தனக்கு அந்த பொருள் தேவையில்லை என்றால், தனக்கு அந்த பொருள் தேவை இருந்தும் அதனுடைய விலையை கேட்பதுல தன்னுடைய எல்லை முடிந்து விட்டது என்றால், இனிமேல் நான் கேட்க போறது இல்லைன்னா கிளம்பிட வேண்டியதுதான். இனிமேல் நான் கேட்க போறது எனக்கு தேவைப்படாது, எனக்கு இதுக்கு மேல ரேட்டு போகும் போல தெரியுது, நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, அல்லது அது என்ன வாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, முடிந்து விட்டது. எனக்கு சக்தி இல்லைன்னா எதுக்கு நான் டைம் பாஸ் பண்ணணும் அங்க இருந்துகிட்டு? அப்ப அந்த மாதிரிதான் நினைக்கணும். முஸ்லிம்களை ஏமாற்றுகின்ற ஒரு வழியாக, பணத்தை அநியாயமாக பறிப்பதற்கான ஒரு வழியாக நஜிஷ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது மார்க்க அறிஞர்கள் ஹராமாக்கி இருக்கிறார்கள். ஃபிக்ஹ் அறிஞர்கள், புகஹா என்று சொன்னால் மார்க்க சட்டங்களை விளக்கக்கூடிய நுட்பமான கல்வி அறிவுள்ள புரிதல் உள்ள அறிஞர்கள் அர்த்தம். ஃபகீஹ், அதுதான் ஃபகீஹ்கள். புகஹா அதாவது ஃபகீஹ்களுடைய பன்மை. இப்ப புகஹாக்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஷேக் ஃபௌசான் அதை நமக்கு இங்க நினைவூட்டுறாங்க. ஒரு விற்பனையாளர் தனது வாடிக்கையாளரிடம் நான் இந்த பொருளை இவ்வளவு விலைக்கு வாங்கினேன் என்று பொய் சொல்வதும் இதிலே அடங்குங்கிறார். அவருடைய விலையை அவர் சொல்றாரு. அந்த விலையை அவர் சொல்லும் போது இதுதான் என்னுடைய விலை, அதாவது நான் விற்கிற விலை, நான் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்கிறேங்கன்னு கொடுக்கறது வேற. அது வியாபாரம். வாங்குறவரு இல்லைங்க நான் 90 ரூபான்னு தர முடியுங்க, 90 ரூபாய்க்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இவர் நினைக்கிறாரு வாங்கினது நம்ம ரேட்டையும் இதையும் பார்க்கும்போது, சரி நான் சரிங்க நீங்க சரிங்க நமக்கு 2 பேருக்கு ஒரு ஒத்த கருத்துக்கு வருவோம், சரி ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுங்க, 95 ரூபா 5 ரூபா நான் உங்களுக்கு குறைக்கணும், நீங்களும் 5 ரூபா எனக்கு கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. சரி அவரு வாங்கிக்கிறார். இது முடிஞ்சிருச்சு. இது வியாபாரம். இது பேரம் குறைத்து கேட்க அதெல்லாம் தப்பு இல்லை. ஏற்றி இறக்கி பேசிக்கொள்ள அது 2 பேருக்கு இடையே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனா நஜிஷ் இந்த இடத்துல எந்த இடத்துல நுழையுது அப்படின்னு கேட்டா, ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, ஃபகீஹ்கள் நம்முடைய உலமா குறிப்பிடுறாங்க, விற்கும் பொழுது தான் வாங்காத ஒரு விலையில அந்த விலையை சொல்லி இதுதான் நான் வாங்கின விலைன்னு சொல்றேன். இவர் 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக அல்லது 90 ரூபாய்க்கே அவர் கேட்கிறாருங்கிறதுக்காக இவர் வாங்கிய விலை 60 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், அல்லது 70 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இவருடைய நோக்கம் என்ன செய்யறது, இவர் வாங்கினது 70 ரூபாய்க்கு தானே. இவர் சொல்லுவாரு, என்னங்க நான் 100 ரூபாய் சொல்றேன், நீங்க 90 ரூபாய்க்கு, நான் வாங்கினதே 90 ரூபாய்க்கு தாங்க. இல்லைன்னா வேணும்னே என்னங்க எனக்கு வந்திருக்கிறதே 85 ரூபாய்க்கு தான் வந்திருக்குது, ஆனா இவருக்கு வந்திருக்கிறது 70 ரூபாய்க்கு, ஆனா இங்க பொய் சொல்றாரு. இந்த பொய் தேவையே இல்லை. இவர் என்ன செய்யலாம், என்னுடைய ரேட் இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, என்னுடைய உழைப்பு கூலி என்னுடைய தேவை இதற்கெல்லாம் பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு நான் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். மாட்டேன்னு சொல்றதுக்கு சொல்லிடலாம். ஆனா மாட்டேன்னு சொல்றதை விட வாங்க வைக்கணுங்கிற நோக்கத்துக்காக பொய்யாக ஒரு ரேட்டு சொல்றேன். இன்னும் இதை விட மோசமான ஒரு சிலர் இருக்கிறாங்க. இவர் வித்துருவாரு, எந்த லாபமே இல்லாம வித்திருக்கேன். எப்படி வித்துட்டு லாபமே இல்லாம கொடுத்திருக்கிறேன், அதான் நான் வாங்கின ரேட்டை விட கம்மியா கொடுத்திருக்கேன். இது இன்னும் மோசடி, இது இன்னும் ஃப்ராட்தனம். இதெல்லாம் நஜிஸ்ல வரும். இதெல்லாம் நஜிஸ்ல வரும்னு ஃபகீஹ்கள் சொல்றாங்க, உலமா சொல்றாங்க. ஏன்னு கேட்டா இதுல பொய். எப்படி வாங்கும் நோக்கம் இல்லாம விலையை உயர்த்தி விடுவது பொய்யோ, அதே போல விற்கும் நோக்கத்திற்காக விலையை தான் வாங்கிய விலையை குறைத்து சொல்வதும் நஜிஸ்ல வரும். புரியுதா இல்லையா? அப்போ உலமா சொல்றாங்க இதுவும் பொய்யாகும், இதுவும் நஜிஸ்ல அடங்கும். நான் இந்த பொருளை இவ்வளவு விலைக்கு வாங்கினேன் என்று மாறாக சொல்வது. ஏனெனில் நான் இந்த பொருளை இவ்வளவு விலைக்கு வாங்கினேன் என்று பொய் சொல்லி வாங்குவோர் ஏமாந்து அந்த பொருளை அதிக விலைக்கு வாங்கி விடலாம். இப்ப இப்ப அதிக விலைக்கு வாங்குற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவதுதான் நஜிஸ். ஏலத்துல அதோடைய ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு உயர்த்தி விடுறது. அதே மாதிரி விற்கிறவரை அதிக விலைக்கு உயர்த்தி விடுறதுக்காக என்ன செய்யறது,
தான் வாங்கின ரேட்டை கம்மி பண்ணி சொல்றது. அப்போ வாங்குறவர் என்ன செய்வாரு, அவர் ஏமாந்துருவாரு. ஓ அப்படியா, நான் வந்து நீங்க 100 ரூபாய் சொன்னீங்க, நான் 90 ரூபாய் கேட்டேன், நீங்க சொல்றீங்க 90 ரூபாய்க்கு தான் வாங்கினதா சொல்றீங்க, அப்படியா, சரிங்க, சரி நீங்க உங்களுக்கு லாபம் இருக்கணும், சரி பரவாயில்ல, அப்போ 100 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அப்போ இவர் சொன்ன ரேட்டு விற்கிறது சில சமயம் அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் 100 ரூபாய் சொல்லும் போதே இந்த பொருளை நான் யாருக்காவது கொடுத்தலாம் தான் இருக்கிறேன், நான் வாங்கின ரேட்டே இதுதான், அதனால சொல்லும் போதே வாங்கின ரேட்டை சொல்றேன், நீங்களா பார்த்து கொடுங்க அப்படின்னு. ஆனா வாங்குறது 80 ரூபாய்க்கு தான் அல்ல 70 ரூபாய்க்கு தான், நீங்களா பார்த்து கொடுங்க அப்படின்னு. இவர் நினைப்பாரு, மத்த இடத்துல எல்லா இடத்துலயும் 100 ரூபா தான் விற்கிறாங்க, எங்க 100 ரூபாய் இல்லைங்க, நான் வாங்கினதே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, நம்ம எனக்கு லாபம் இல்லாம தான் வந்து. அவர் என்ன செய்வாரு, சரி தாங்க இன்னும் 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கின்ற. ஆனா இதுல வந்து உண்மை என்னன்னு கேட்டா வேற. அப்ப மறைக்கக்கூடிய ஒன்று, ஒருத்தரை ஏமாத்துவதற்காக, கூடுதலான லாபத்தை எடுப்பதற்காக, அதாவது ஒரு பொருளின் மதிப்பின் லாபத்தை விட கூடுதல் லாபத்தை சாப்பிடுறதுக்காக இப்படி உயர்த்தி அதிக விலைக்கு வாங்கவோ விற்கவோ செய்யக்கூடிய காரியம் இருக்குது, இதுவும் நஜிஸ்ல வரும். விற்பனையாளர் சில சமயங்கள் இப்படி சொல்வது, இந்த விலையில் இந்த பொருள் எனக்கு வழங்கப்பட்டது அல்லது இவ்வளவுக்கு நான் அதை பெற்றேன் என்று இப்படி சொல்லிக் கொள்வது. இவ்வாறு விலையை பற்றி விற்பனையாளர் பொய் சொல்லுவதால் இது நஜிஸ்ல அடங்கும். அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்பதற்காக வாடிக்கையாளர் ஏமாற்ற விரும்புகிறார் இவர். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த நஜிஸில் இருந்து வந்தது. இது முஸ்லிம்களுக்கு செய்கின்ற துரோகம். இது யாருக்கு செய்தாலும் துரோகம், அது முஸ்லிமுக்கு செய்யறது இன்னும் துரோகம், ஏமாற்றுதல். ஆகவே இது ஹராம் என்று ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்க தாங்க ஹராமான நோக்கத்தோடு விலையிலே லாபத்தை அதிகம் எடுப்பதற்காக பொய்யை கொண்டு இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இவருடைய உள்நோக்கம் கெட்டதாக இருக்கிறது. ஆக இவர்கள் தங்களுடைய காரியத்துக்கு அல்லாஹ்வோட பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று ஷேக் ஃபௌசான் இங்க எச்சரிக்கை செய்யறாங்க. எனவே விற்பனையாளர் மீது கடமை என்னவென்றால், வாங்குவோர் எவ்வளவு விலைக்கு வாங்கினீர்கள் என்று கேட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தலாம். அவர் எடுத்து வெளிப்படுத்த உண்மையை வெளிப்படுத்தலாம். இல்லைங்க அந்த விலை விட்டுருங்க, உங்களுக்கு கட்டுப்படியான வாங்கிக்கோங்க, எனக்கும் கட்டுப்படியானதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லலாம். அல்லது விலையை சொல்லிடலாம், விலை இதுதாங்க, நான் உண்மையே சொன்னாரு அது வேறு விஷயம். உண்மை சொல்றாரு, உண்மையிலே அவர் வாங்கினது 90 ரூபாய்க்கு தான், 90 ரூபாய்க்கு அவரு வாங்கினது சொல்றாரு, ஏங்க நான் 90 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், இது உண்மை, எதுவும் பொய் எல்லாம் சொல்லல, நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் இருக்கும், கொடுங்க அப்படின்னு கேட்கிறார், தப்பு இல்லை. அப்போ அவர் அந்த ஹலாலான முறையில பிசினஸ் செய்யறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு இது 100 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், அதுல பொய்யும் இல்லை. ஆனா வாங்கினது 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வேணும்னே அந்த விலையில சில தில்லுமுள்ளு செய்யறது, சில இதுல சென்டிமெண்ட்டை உருவாக்குறது. சில வியாபாரிகள்கிட்ட இந்த சென்டிமெண்ட் மார்க்கெட்டிங் ஒண்ணு, அது வியாபார முறை விளம்பரத்திலே சென்டிமெண்ட்டை உருவாக்குறதும் இருக்குது. அது ஒரு விதமான ஒரு அந்த பொருளின் மீது ஒரு சென்டிமெண்ட்டை உண்மை அல்லாத அல்லது ஒருத்தனுக்கு அது தேவைப்படாவிட்டாலும் அவனுக்கு சென்டிமெண்ட் மூலமா அவனை சீன்றது, சீண்டி அதன் மூலம் பிசினஸ் பாக்குறது, அதுவும் சரி. அல்லது வந்து பேசும்போதே நேரடியா சென்டிமெண்ட், வியாபாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து, எங்க கஷ்டத்துல இருக்கிறேங்க, நீங்க ஏதாவது வாங்கிட்டு போங்க நீங்க அப்படி சொல்றது. அப்போ அது அவர் அதுலயும் உண்மை இல்லைன்னு வைங்களேன், உண்மையிலே ஒருத்தர் கஷ்டம் இருக்குன்னா அவர் கஷ்டத்தை சொல்றாருங்கிறது வேறு விஷயம். ஆனா இந்த மாதிரி சில சென்டிமெண்ட் எல்லாம் செய்தோம்னா பொருளை மக்கள் வந்து ஏமாந்து மயங்கி வாங்கிடுவாங்க, மத்தவங்கள்ட்ட இருந்தா கூட நம்மிடம் இருக்கிற சென்டிமெண்ட்ல நமக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் பித்தலாட்டத்தின் காரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி நஜிஸ்ல வந்துரும். அந்நஜிஸின் வரையறைக்குள் வருவது என்னவென்றால், சந்தையின் மக்கள், கடை வீதியில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது கடை உரிமையாளர்கள் ஒரு பொருளை விற்பனைக்கு வழங்கும் போது ஒருவரை ஒருவர் ஏலம் விடாமல் இருக்க ஒப்புக்கொண்டால் அதன் உரிமையாளரை குறைந்த விலைக்கு விற்கும்படி கட்டாயப்படுத்துவதில் அவர்கள். எனவே அவர்கள் அனைவரும் ஹராமான இந்த செயலில் பங்கேற்கிறார்கள். அப்படின்னா இது இன்னொரு நஜிஸ்ங்கிறாங்க, இதுவும் நஜிஸ்ல வரையறைக்குள்ள வந்துடும். இப்போ ஒரு பொருளுடைய இந்த பகுதிக்கு போனா அங்க பொருள் கிடைக்கும். இந்த நேரத்துல அந்த பொருளுடைய விலை விற்பனை செய்யப்படுவதில் ஒருத்தர் ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம அவர் செய்யறான்னு வைங்க. ஆனா இந்த பொருளை இனி நாம ரேட்டை கூட்டணும், நாம ரேட்டை கூட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறது.
முடிவு எடுத்துட்டு எல்லாம் ஒண்ணுக்கு களவாணிகளா மாறிடுவாங்க. எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அப்ப முடிவு எடுத்துட்டு அதோடைய நோக்கங்கிறது நாம தான் இன்னைக்கு ராஜா, நாம தான் இங்க மந்திரி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறது. அப்ப மார்க்கெட்டுக்குள்ள இப்போ அந்த நேரத்துல இன்னொருத்தர் வியாபாரி இருப்பார். அவர் ஒரு நேர்மையான, அவருக்கு தெரியும் இது உண்மையிலே இது ஒரு தில்லு முள்ளு, இது இப்படி செய்து பொருளின் விலையை ஏத்தி விட்டு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு இந்த காரியம் பண்றாங்கன்னு இருக்கும். இப்ப இந்த வியாபாரி இவருக்கு நோக்கம் இந்த மக்கள் பாதிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாரு. அப்ப இவரு அந்த பொருளுக்கு விலையை நான் ஏத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க எல்லாம் ரவுண்டு கட்டிடுவாங்க, போய் சண்டை போடுவாங்க, அல்லது ஒரு சங்கம்னு ஒண்ணு வச்சிருவாங்க. சங்கத்துல போய் இவரை நிறுத்தி வச்சிருவாங்க. நாம போடுற சட்டத்துக்குன்னு நீ கட்டுப்படணும், நீ எதுக்கு அந்த பொருள் அந்த ரேட்டு கொடுக்குற, நாம தானே முடிவு பண்ணணும் அப்படின்பாங்க. இவரு சிக்கிட்டு தவிப்பார். அவர்கிட்ட இவருடைய வாதங்கள் எதுவுமே செல்லுபடியாது. ஏன்னா பெரும்பான்மை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அங்க பெரும்பான்மைக்கு முன்னாடி பலவீனமானவராக இவரு ஒரு எளியவரா மாட்டிக்குவார். அப்ப இவரை கட்டாயப்படுத்தி விலையை கூட்டுன்னு சொல்றேன். விலையை நீ கூட்டணும், அப்பதானே நாங்களாம் வியாபாரம் பண்ண முடியும், எங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் விலையை கூட்டாம உண்மையானவே நேர்மையானவராக இருக்கிறார்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும், இவரிடம் லாபங்கள், இவருக்கு தான் நிறைய பிசினஸ் நடக்கும். ரெண்டாவது மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஏங்க அவருக்கு சரியா வித்துக்கிட்டு இருக்காரு, திடீர்னு நீங்க நினைச்சா எல்லாரும் இப்படி ஒரு ரேட்டை சொல்றீங்களே, எனக்கு புரியலையே, எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டீங்களா, நீங்க அவர் கரெக்டா தானே கொடுக்குறாரு, ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு இது ஆகலையே, எதுக்கு நீங்க இப்படி ரேட்டை கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டவொடனே உடனே இந்த கோபம் ஆத்திரம் யார் மேல வரும், இந்த ரேட்டு கம்மியா பழையபடி பழைய ரேட்ல கொடுத்துட்டு இருக்கான்னு அவன் மேல ஆத்திரம் வந்தவனையே நேரா அவரை பிடிப்பாங்க. நீ முதல்ல நீ நிறுத்து, இல்லாட்டி அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்பாங்க. அப்போ அவரை அவர் உண்மையிலே அவர் விரும்பி இருக்க மாட்டாரு, அவரை வலுக்கட்டாயமாக அந்த பொருளுடைய ரேட்டை ஏத்த வச்சு நீயே சம்பாதி, எங்களையும் சம்பாதிக்க விடு, லீவ் இந்த இதை சொல்லிடுறது, நீ ஒண்ணு வாழ இல்ல வாழ விடுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்தாம ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விலையை ஏத்துறது, இந்த மாதிரியான போக்கு எல்லாமே. எனவே இதெல்லாம் ஹராமிலே மற்றவர்கள் ஒன்று சேருகிற இடம். ஆக இது அந்நஜிஸின் செயல்களில் இதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மக்களுடைய பணத்தை அநியாயமாக எடுக்கின்ற குற்றத்தில் சேர்ந்தது. இதெல்லாம் வியாபாரம் இல்ல, இதெல்லாம் ஹலாலான முறையில செய்யற பரிவர்த்தனையில அடங்காது அப்படின்னு ஷேக் ஃபௌசான் இந்த பகுதியில நமக்கு முக்கியமான இந்த அடிப்படையை விளக்குகிறார். அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தடை செய்யப்பட்ட வியாபார முறைகள்ல அடுத்தது பிறர் விலை பேசும்போது குறுக்கிட்டு விலை பேசுவது. இது மார்க்கத்துல அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1413வது ஹதீஸ். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அய்யபீஅ அலா பைஇ அஹி. ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான சகோதரர் விலை பேசும்போது அதே பொருளை தானும் விலை பேசுவதை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இது எப்படி நடக்குது, இது எப்படி செய்யப்படுது? விலை பேசும்போது தானும் போய் விலை பேசுறது, இந்த மாதிரி குறுக்கிடுவது, இது மார்க்கத்தில் தடுக்கப்படுது. எந்தெந்த கட்டத்துல இதனுடைய நிலை இருக்கும், அப்போது ஏன் அது தடை செய்யப்படுகிறதுங்கிறத ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் நமக்கு விளக்குறாங்க. எடுத்துக்காட்டாக அவர்கள் சொல்றாங்க, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்க விரும்புகிறார். அவர் ஒரு கடைக்கு சென்று அங்குள்ள விற்பனையாளரிடம் பேரம் பேசுறார். அவர் 2 அல்லது 3 நாட்களுக்குள் குறிப்பிட்ட பொருளின் வியாபார ஒப்பந்தத்தை முடிக்க அவருக்கு அவகாசம் கொடுக்கிறார். இப்போ இவர் கேட்டாரு அந்த பொருளை, இவரும் பேசுறாரு, 2 பேரும் வியாபாரியும் அவரும் பேசும்போது இப்போ அந்த பேரம் முடியல இன்னும். அப்ப பேரம் முடியாத பட்சத்துல பொருளை இன்னும் அவர் வாங்கல கேட்டவர். இப்ப இந்த வியாபாரிக்கு இவர் கேட்ட ஒரு விலைக்கு இப்ப தர்றதுக்கு அவருக்கு தயங்குறாரு. அவரு இந்த விலையை இன்னும் குறைக்க முடியுமா அப்படிங்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பொருள் எனக்கு வேணும், நீங்க கொஞ்சம் யோசிங்க, இந்த பொருளை எனக்கு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த ரேட்டு என்னுடைய ரேட்டு,
கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே வியாபாரி சொல்றாரு, சரிங்க எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்கிறார். அல்லது அவரே கேட்கிறார், இவர் சொல்ற ரேட்டை அந்த ரேட்டை கொடுக்கறதுக்கு வாங்குறவர் கேட்கிறாரு, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இப்போ இந்த 2 பேரும் பேசிக்கிட்டதுல இந்த 2 நாள் அல்லது 3 நாள் டைம் பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க. அது 2 நாள் 3 நாளா இருக்கலாம். அல்லது வியாபாரி தன்னுடைய ஒரு சூழ்நிலை அடிப்படை ஒரு முடிவு எடுக்கலாம். அது பொருளின் விலைக்கேற்ற மாதிரி முடிவாகும் இல்லையா? சில சமயங்கள்ல பொருள் ரொம்ப விலை அதிகமானதா இருந்தா நீங்க ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அல்லது ஒரு மாசம் டைம் கொடுங்க. இப்படி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்கும்போது இப்ப இவங்க 3 நாளுக்குள்ள இவர் சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு அந்த வாங்குறவர்கிட்ட. இப்போ இந்த 3 நாளுக்குள்ள இந்த வியாபாரியிடம் இன்னொருத்தர் போய் அவர் கேட்டத விலையை விட வேண்டும்னே கூடுதலாக கேட்டு குறுக்கிட்டு இந்த 3 நாளுக்குள்ள நடுவுல எல்லாமே இது நிலைமை மாறி போய் உடனே அவருக்கு கிடைக்காம இவர் செய்திடுறார். இந்த குறுக்கிடுதல் இருக்குதுல்ல, இந்த ஒப்பந்தம் இன்னும் முடிவுக்கு வராமலே குறுக்கிடுறது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. எப்ப போகலாம்? இந்த 3 நாள் முடிஞ்சிருச்சு. வியாபாரி சொன்னது அவருக்கு 3 நாள், அவர் இந்த 3 நாள்ல முடிவு சொல்லல. இப்ப 3 நாள் ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் இவர் போறார், போய் கேட்கிறார் அந்த வியாபாரியிடம். இவர் தன்னுடைய விலையை சொல்லி கேட்கிறாரு. அவர் இந்த வியாபாரிக்கு விலை சரின்னு படுதுன்னா அவர் விற்கிறார். ஏன்னா அங்க ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, 3 நாளுடைய டைம் முடிஞ்சிருச்சு. இவர் போனது அடுத்த நாள். இவர் இடையில குறுக்கிட்டு போகும்போது இவரே கேட்கணும், நீங்க இந்த பொருளுக்கு வேற யார்ட்டையாவது ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்களா, இல்ல நாள்கள்ல இத்தனை நாளுக்குள்ள ரேட்டு வியாபாரம் பண்றீங்களா முடிவு பண்ணிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? ஆமாங்க, நான் ஒரு 3 நாள் ஒருத்தர் டைம் கொடுத்துருக்கிறேன், நாளையோட முடியுது, அவர் சொன்ன பிறகுதான் முடிவு செய்யணும். அப்படியாங்க, அப்ப நான் 4வது நாள் வரேன்னு போயிருந்தேன். அப்படின்னு என்ன செய்யணும் இவரு? நான் 4வது நாள், நீங்க அதுக்குள்ள 3 நாளுக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கங்க, அதுக்குள்ள நீங்க விற்கிறதா அவருக்கு வித்துக்குங்க, நான் அதுக்கு பிறகு வரேன் நானு, அல்லது முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு சொல்லிருங்க, நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு தான் இவர் நடந்துக்கணுமே தவிர இப்ப அவர் பேசவே கூடாது. இவர் போய் ஒரு உள்நோக்கத்தோட தூண்டி விட்டு வந்துடுறது. இது சில சைத்தா வேலை எல்லாம் சிலர் செய்திருவாங்க. என்னன்னா 3 நாள் ஒப்பந்தம், என்னங்க ஒப்பந்தம்னு இவர் கூடுதலா விவரம் கேட்க. அவர் சொல்ல, நான் இந்த ரேட் சொல்லியிருக்கேன், அந்த ரேட் இது. அப்படியாங்க, என்னங்க நீங்க அந்த ரேட்டுக்கு போய் அவரை கொடுக்குறீங்க, சரிங்க நான் 4 நாளைக்கு பிறகு 3 நாளைக்கு நான் முடியிட்டோம், 4 நாளைக்கு பிறகு வரேன் அப்படின்னு. என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க. இவரு சொல்றது முதல்ல, இவரும் அந்த மாதிரி பேசக்கூடாது. அங்க இவர் என்ன செய்யறது, அவர் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காருல்ல, சரி நீங்க 3 நாள்ல அவர் 10,000 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்களா நான் பாக்குறேன் அப்படின்னு என்ன சாவி கொடுக்கிறது. இது ஒரு நோக்கம். இன்னொரு பக்கம் இது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு பாயிண்ட், நான் 11,000 ரூபாய்க்கு கொடுப்பேன், நான் வாங்கிக்குவேன். சரி என்ன செய்ய, உங்க விதி, நீங்க அவருக்கு தான் விற்கணும்னா வித்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை இன்னும் இது பண்ணிட்டு அவர் 10,000 கேட்க. நீங்களாம் இதோட பொருளுடைய ரேட்ல உங்களுக்கு தெரியுமா? விற்கிறீங்க நீங்க, ஆனா உங்களுக்கே தெரியல, வாங்குற நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் 10,000 கொடுக்கறது இல்ல. இல்ல சார், நான் அவருக்கு 11,000 தான் சொல்லி இருக்கிறேன், அவர் தான் 10,000 கேட்டுட்டு இருக்காரு. 11, சரி விடுங்க, சரி நான் கிளம்புறேங்க, நான் 4வது நாள் வரேங்க பாத்துக்கலாங்க. இவர் மனசுல போட்டுருவாரு. அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, 10,000 நிச்சயமா அவன் கொடுக்க மாட்டான், ஏன்னா நாம போட்டிருக்கிறோம் 11 வரைக்கும் பின்னாடி ஒருத்தர் காத்துட்டு இருக்கான், 4வது நாளுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கான் அப்படின்னு. அப்போ இந்த குறுக்கிட்டதெல்லாம் நடந்த பித்னா இருக்குல்ல, இதுல நிச்சயமா அந்த மனுஷன் என்ன செய்வான், உடனே போன் போட்டு சொல்லிடுவான், இல்லைங்க நீங்க 3 நாள் சொன்னீங்க, நம்ம போட்டு சொல்லிடுவான், இல்லைங்க நீங்க 3 நாள் சொன்னீங்க, நம்ம ஒப்பந்தத்தை இப்பே முடிச்சிருவோம், அதெல்லாம் செட் ஆகாது, தரலாம் முடியாது என்னால, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன செய்வாரு, வியாபாரி உடனே அவருக்கு நீங்க 3 நாள் முதல் ஒப்பந்தத்தை முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு 4வது நாள் என்னங்க, உடனே இவர்கிட்ட லைன்ல வருவாரு, ஏங்க அதெல்லாம் வேணாங்க, நீங்க வாங்க, நீங்க இப்பே வாங்க, அதெல்லாம் நமக்கு அதை முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஒரே வார்த்தையில் தெளிவா சொல்லிட்டேன் பாய், நீங்க வாங்க நம்ம பேசி நம்ம முடிவு பண்ணிடுவோம், நீங்க தான் சொன்னீங்கல்ல அப்படின்னு. அவர் அடுத்த கட்டத்தை அவர் இன்னொரு தில்லுமுள்ளு பண்ணுவார். இங்க முடிச்சு விட்டாரா, அங்க ஒரு தில்லுமுள் நடக்கும். இந்த மாதிரி எத்தனையோ தில்லுமுள்ளுகள் பிரார்த்தனம் எல்லாம் இந்த மாதிரி குறுக்கிட்டு பேசுவதில் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? அதையெல்லாம் ஷேக் ஃபௌசான் இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ ஒப்பந்தத்தை முடிக்க அவருக்கு அவகாசம்
அவர் அளித்த பிறகு அந்த அவகாசத்துக்கு இடையே போய் இன்னொருத்தர் அந்த பொருளை தான் வாங்குவதாக விலை பேசுவது, அதில் குறுக்கிடுவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இரண்டாவது விற்பனையாளர் வாடிக்கையாளரிடம் இந்த பொருளை அவரிடம் வாங்குவதை விட்டு விடுங்கள், அதே பொருளை நான் உங்களுக்கு மலிவான விலையில் தருகிறேன்னு செய்யறது. இப்ப இன்னொன்னு ஒரு சீனரியோ இருக்கு, இன்னொரு காட்சி என்னன்னா, இப்ப இந்த பொருளை விற்பதற்கு 3 நாள் ஒப்பந்தம் இந்த வியாபாரி பண்ணார். இது இன்னொரு வியாபாரிக்கு தெரியும். அவரும் அதே மாதிரி ஒரு பொருளை விற்கிறவர். அவர் என்ன செய்யறது, 3 நாள் ஒப்பந்தத்துல 10,000 ரூபாய்க்கு இவன் வித்துருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு வித்துட்டு அவனுக்கு பிசினஸ் ஆயிடும். அப்ப நமக்கு நம்ம பொருளை விற்காம வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, பேசாம அந்த 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்டு போயிருக்கான் பாருங்களேன், அவனுக்கு ஒரு செய்தி தருவோம். நீ 10,000 ரூபாய்க்கு போய் அந்த பொருள் நீ அவன்கிட்ட வாங்குறத விட வா, உனக்கு ஒரு 500 ரூபாய் இன்னும் குறைச்சு தரேன். நீ அவன்கிட்ட போய் நீ 11 ரூபாய்க்கு 10,500 ரூபாய்க்கு நின்றுட்டு இருக்கிற, எனக்கு தெரிய வந்துச்சு மெசேஜ். நீ எதுக்கு அங்க போய் நின்று இருக்க, நான் இன்னும் 500 ரூபாய் கம்மி பண்ணி தருவேனே, நீ 10,000 தானே, வா இன்னும் 500 ரூபாய் என்கிட்ட கம்மி பண்ணி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வியாபாரி என்ன செய்யறது, அந்த வியாபாரியுடைய இதுல குறுக்கிடுறது. அப்ப இந்த முறை இருக்குல்ல, வாங்கக்கூடியவனிடம் குறுக்கிடக்கூடிய இன்னொரு வாங்குபவனும் குறுக்கிட்டாலும் ஹராம். விற்பனை செய்யக்கூடிய ஒருவரிடம் குறுக்கிட்டு இன்னொரு விற்பனையாளர் வியாபாரம் செய்வதும் ஹராம். இது ரெண்டுமே மார்க்கத்துல வேண்டுமனையே விலை ஏற்றியோ இறக்கியோ மற்றவருடைய வியாபாரத்தை கெடுப்பதற்கான திட்டத்தை போடுறது, நோக்கம் அதுவா இருக்கிறது. அது மார்க்கத்துல இந்த மாதிரி முறையில நான் மலிவான உனக்கு இன்னும் மலிவா தரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறது, இதுவும் தடுக்கப்பட்டது. இதுதான் ஒரு முஸ்லிம் சகோதரர் விலை பேசும்போது குறுக்கிட்டு விலை பேசுவதில் வருகிறது. இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எனவே வாடிக்கையாளர் தனது ஒப்பந்த காலகட்டத்தை முடிக்கும் வரையில் அவரிடத்தில் மற்ற விற்பனையாளர் செல்லவே கூடாது. முதல்ல பேசுறதும் கூடாது, செல்லவும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளே பேசாதீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவங்கள்ட்ட பேச அவரே வந்தாலும் இல்லை, நீங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்க, இப்ப தேவையில்லா ஃபித்னா வரும், நான் அப்புறம் பேச கொள்ள, நீங்க அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்கிட்ட பேசுங்க, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இதுதான் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவருடைய பக்குவம், பண்பு. வியாபார ரீதியில கவனமாக இருக்கணும். ஒப்பந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா அந்த ஒப்பந்தத்தின் விஷயத்துல பேசக்கூடாது. சில நேரத்தில் கேட்கணும், நீங்க வேற யார்ட்டையா ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்களா, யார்ட்டையா சொல்லியிருக்கிறீங்களா, இந்த மாதிரி நான் இந்த ரேட்ல தருவேன் கொள்வேன், அல்லது அப்படி ஏதோ பேசியிருக்கீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட நாமளே கேட்கணும். ஏன்னா சில நேரத்தில் இதெல்லாம் சொல்லாம சில வியாபாரிகள் என்ன செய்வாங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இவங்க செய்யற ஃபித்னால வாங்கக்கூடியவரிடம் நாம தான் குறுக்கிட்டுறோம்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம நாம போய் மாட்டிக்குவோம், நாம பாதிக்கப்பட்டுருவோம். எப்படின்னா அவன் நம்மள ஆத்திரம் அடைவான். இவன் எதுக்கு அவன் போனா, எனக்கு அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்தது இவனுக்கு தெரியாதா, அப்ப இவன் வேணும்னே எனக்கு கிடைக்க வேண்டியதை தடுக்கணும் தானே இவன் செய்தான் அப்படின்னு சொல்லி உண்மையில பார்த்தா அவர் அப்பாவியா இருப்பார். ஏன்னா இந்த வியாபாரி வேற ஒரு கண்ணிங்கோட வருவது அதெல்லாம் மறைச்சிருப்பார், மறைச்சிட்டு வியாபாரம் பண்ணிடுவார். கடைசியில் பார்த்தா அவர் கிளம்பி வருவார், நீ எப்படி பண்ண, அப்போ உனக்கு கெட்ட நோக்கம் தானே, அவன் இந்நேரம் எனக்கு கொடுத்துருப்பான், நீ போய் அவன் பேசி எனக்கும் அவனுக்கு அந்த ஒப்பந்தம் இருந்துச்சு, அவன் நீ போய் என்னுடைய எண்ணெய் தள்ளி விட்டுட்டு அவன் உன்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டான், அப்போ எனக்கும் கிடைக்காம போயிடுச்சு, உனக்கும் நீ தேவையில்லாம தானே இதை வாங்கின, உனக்கு அறிவு இருக்கா, அல்லது என்னுடைய இதுக்கு எடுத்து விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், அந்த வாங்கியவர் என்ன செய்வார், இழந்தவர் அல்ல பாதிக்கப்பட்டவர் என்ன செய்வார், நம்ம மேல கோபம் கொள்வார். வெறுப்பும் ஒருவித பொறாமையும் பகையும் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதான் ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க. ஆகவே ஒப்பந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விற்பனையாளரிடம் ஒருத்தர் போகக்கூடாது. வாடிக்கையாளர் விருப்ப உரிமையில் தலையிடக்கூடாது. ஒருத்தருடைய விருப்பம் ஒன்று இருக்கு, தெரிஞ்சிருச்சு, அவர் ஏதோ விரும்புறாரு, அதனால தான் அவர் இப்ப பேசிட்டு இருக்காரு அங்க அப்படின்னா அங்க போய் தலையிடக்கூடாது, அதுல தேவையில்லாம பேசக்கூடாது. அவர் விரும்பினால் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளட்டும், இல்லைன்னா பெறாமல் இருக்கட்டும், அவர் விரும்பினா எடுத்துக்கிட்டு இல்லாட்டி விட்டு விடட்டும். மற்ற கடைக்காரருடைய வியாபாரத்தை இதன் மூலம் கெடுக்க கூடாது. அவர் முதல் கடைக்காரர் ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டால் இரண்டாம் கடைக்காரர் அவரிடத்தில் செல்லலாம், தனது பொருளை வாங்குவார் கூறலாம், இதில் தவறில்லை. மார்க்கத்துல ஒப்பந்தம் முடிஞ்சிருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு வியாபாரி கொள்முதல் செய்வதை கெடுக்கும் விதமாக மற்றொரு வியாபாரி கொள்முதல் செய்வதும் ஹராம். ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றார், தான் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போறாரு, அப்போ அவருடைய பர்ச்சேஸ தடுக்கணும், அவருக்கு அந்த பொருள் கிடைச்சிடக்கூடாது, நம்மிடம் தான் அந்த பொருள் இருக்கணும், நாம தான் விற்கணும், அவருக்கு கிடைக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒருவர்
அதிலே குறுக்கிடுவதும் ஹராமாக ஆகும். அதாவது ஒரு முஸ்லிம் வியாபாரி ஒரு ஹோல்சேலர் ஒரு மொத்த வியாபாரியிடம் போகிறார். ஒரு பொருளை நிலையான ஒரு விலைக்கு ஒரு முடிவான விலைக்கு வாங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விருப்பம் ஒப்பந்தத்தை முடிக்க விருப்பம் கொடுக்கப்படுகிறார். அதாவது அவர் விற்கிற ஒரு ஹோல்சேலர் என்ன செய்யறாரு, இவ்வளவு காலகட்டம் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பொருளை கொடுக்குறேன். இது பல நேரத்துல இருந்து விவசாய பொருள்களை வாங்குறது, மொத்தமா ஒரு இடத்துல குத்தகைக்கு எடுக்கிறது, அல்லது ஒரு பொருளுக்கு டீலரா மாறுறது. சரியா, அந்த குறிப்பிட்ட பகுதி எல்லைக்குள்ள மட்டும் நான் இதை சப்ளை பண்ணுவேன், டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த குறிப்பிட்ட கம்பெனியிடம் இருந்து மொத்தமா வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பார். இந்த ஒப்பந்தம் மாதிரி பண்ணி அது ஒரு முறையா போயிட்டு இருக்கும். அப்போ மற்றொரு வியாபாரி அதே மொத்த வியாபாரியிடம் சென்று தனக்குத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி தலையிடுறது. அப்போ தெரியும், அப்போ அவங்கள்ட்ட அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கும் போது, நீ அவனுக்கு கொடுக்காத எனக்கு கொடு, எப்படி நீ எனக்கு அவனுக்கு கொடுக்காத எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லபடி செய்துட்டு இருக்கிற ஒண்ணு அல்லது இவங்க முறிக்காம இருக்கிற ஒண்ணு. இப்போ அங்க ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சு, இனி அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல, டீலர் இல்ல, யாரும் இல்ல, அப்போ குறுக்கிடுவது வேறு. அது ஆக்சுவல் குறுக்கிடுதலே இல்ல. அது ஏன்னு கேட்டா அங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அங்க நீங்க அங்க ஒரு அழைப்பு இருக்குது. என்ன, அங்க ஒரு ஆஃபர், அதாவது தேவை, அதாவது அங்க அந்த மொத்த வியாபாரியே அல்லது அந்த கம்பெனியே அறிவிப்பை செய்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுத்திருக்கும். எங்களிடம் நீங்க யாரெல்லாம் இதுல மொத்த விற்பனைக்கு தயாரா இருக்கிறீங்க, எங்களிடம் இந்த நிபந்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்தாங்க இதான் எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதான் எங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரான்சைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பல முறைகள் இருக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி நேரத்துல அவங்க தங்களுக்கு மத்தியில இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏத்துக்கிறவங்க யாருன்னு வர்றவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சு அவங்க அழைப்பு கொடுக்கிறது அவங்க உரிமை. அதுல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு செட் ஆகி நாம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏத்துக்கிறேன்னா அல்லது இந்த மாதிரி அதுலயும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்ன முறை போயிட்டு இருக்கணும் நம்ம அறிஞ்ச வட்டத்துக்குள்ள நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஒருத்தர் ஒப்பந்தம் செய்துட்டு இருக்கும்போது அதை தடுக்கணுங்கிறதுக்காக, அதுல இருந்து தனக்கு தான் லாபம் வரணுங்கிறதுக்காக குறுக்கிட்டு அந்த மொத்த வியாபாரிடம் தனக்குத்தான் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படின்னு தலையிடுறதும் அனுமதிக்கப்படும். அல்ல விற்பனையாளர் அந்த பொருளை அந்த நபர் உங்களிடமிருந்து வாங்கியதை விட அதிக விலைக்கு நான் உங்களிடம் வாங்குகிறேன் என்று சொல்லி கேட்கறது. அவர் வித்திருப்பாரு, ஏங்க நீங்க என்னிடம் கொடுங்க, நான் இதை நல்லா விற்பனை செய்து காட்டுறேன், நான் நிறைய இதை விட கூட விலைக்கு எடுத்துக்கிறேன், நான் அந்த கூட விலைக்கு எடுத்து நான் பிசினஸ் பண்றேன், நீங்க நமக்கு மத்தியில் நாம ரெண்டு பேரும் பண்ணுவோம், நீங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு செய்யறது இதுவும் கூடாது. இந்த வகையான பரிவர்த்தனைகள் முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிப்பதோடு அவர்களின் உரிமைகளை மீறுவதாக, அவர்கள் இதயங்களில் உள்ளங்களில் வெறுப்பை பகையை போடுவதாக இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஹராமான முறைகள். ஒரு முஸ்லிம் தனது பரிவர்த்தனையில் நீங்கள் தலையிட்டதையும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஒழித்ததையும் அதை முறிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்ததை அறிய வரும்போது அவர் உங்கள் மீது வெறுப்பும் பகையும் கொள்வார், கோபம் கொள்வார். ஆக இதற்கெல்லாம் வழியாக இது இருக்கிறது என்பதால் மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது, ஹராமாக்கி இருக்கிறது என்று ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அதை விட இன்னொன்னு சொல்லி எச்சரிக்கை செய்யறாங்க. இப்படி செய்யும் போது பாதிக்கப்பட்டவராக அவர் கிடைக்க வேண்டிய ஒன்று தடுக்கிறதுக்கு ஒருத்தன் நடுவுல ஒரு ஷைத்தான் வேலை பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சா அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக மாறி அல்லாஹ்விடம் அவர் தான் பாதிக்கப்பட்டதற்காக உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடலாம். இந்த பிரார்த்தனையின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை இறங்கி விடலாம். ஆக அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சி கொள்ளணும். மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இந்த முறையில் நீங்கள் இறங்கக்கூடாது. இது எல்லாமே தீங்கும் பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஷேக் ஃபௌசான் எச்சரிக்கை செய்யறாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா வலா தஆவனு நன்மையான காரியங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கு உதவியாக இருங்கள். பாவமான காரியங்களிலும் வரவு மீறிய காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சூரா அல் மாயிதா 5வது சூராவுடைய 2வது ஆயத்துல குறிப்பிடுறான். ஆகவே அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான வியாபார முறைகள் ஒருத்தருடைய வியாபாரத்துல குறுக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதும், அவங்க ஏற்கனவே செய்திருக்கிற ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு அதுல தூண்டக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதும் நாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறதை இங்க அறிந்து கொள்கிறோம். தடை செய்யப்பட்டதில் அடுத்தது இறுதியாக ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு
ஒரு பொருளை ஏமாற்றி விற்கக்கூடாது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஏமாற்றி விற்பதுல பல வகைகளை பார்த்திருக்கோம். அதெல்லாம் பரிவர்த்தனையில வரக்கூடிய வழிவகைகள், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தனித்தனியா பார்க்கணும். இங்க பொருளின் குறையை மறைப்பது அல்லது வேறு ஏதாவது தில்லுமுழுகள் செய்து அந்த பொருளை விற்பனை செய்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வியாபாரம் செய்யறது. ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்ட உங்களிடம் ஒரு பொருள் உள்ளது, அந்த பொருளில் சில குறைகள் உள்ளன, அந்த குறையை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் அந்த பொருளின் குறையை மறைத்து அதை தெரியப்படுத்தாமல் ஒரு முஸ்லிம் சகோதரருக்கு விற்பனை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அவரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். எனவே இந்த வகையான வியாபாரம் விற்பனை அனுமதிக்கப்படாது. இது ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, மோசடித்தனம் செய்வது இதிலே அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு குறை தெரியும், நீங்க ஏன் சொல்லுங்க? அவருக்கு தெரியாது, தெரியாதவருக்கு சொல்லுறதுன்னு உங்களுடைய கடமை. நீங்க மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் தெரிந்திருந்தா அவர் முடிவு செய்வார், குறை இருக்குதுதான், ஆனால் நான் இதை வாங்கலாமா வேண்டாமா, குறை இருந்தாலும் இது எனக்கு இப்ப தேவையா இல்லையா என்று அவர் முடிவு செய்வார். குறை இருந்தும் அதை மறைத்து செய்வது இருக்குதே, அது ஹராம், அது ஏமாத்துறது. இப்ப கலப்படங்கள் செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் அல்லது ஒரு பொருளை அதனுடைய உண்மையான தரம் ஒன்று, ஆனா அதோடைய தரத்தை உயர்த்தி சொல்றது, அதோடைய தரமே இல்ல. அது பார்த்தா ஃபேண்டாஸ்டிக்ங்க, இந்த மாதிரி பொருள் எங்க கிடைக்காதுங்க அவ்வளவு சீக்கிரம். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது ரொம்ப நயமான இது வெள்ளங்க, இது கருப்பட்டி ரொம்ப நயமானது, இது கலப்படம் இல்லாதது அப்படிங்கிறது. இது தேன் கலப்படமே இல்லாதது. ஆனா இவருக்கு தெரியும் இது பிரச்சனை இருக்குது, இதுல கலப்படம் இருக்குது, இந்த கருப்பட்டி இது ஒரிஜினல் இல்ல. ஆனா அவருக்கு தெரியாது, வியாபாரிக்கு தெரியும். பல நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தை செய்யறவங்களுக்கு அந்த வியாபாரத்துல இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த ப்ராடக்டை விற்கும் போது அவங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட்ல பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம், அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் அந்த வியாபாரி ஏமாத்துறான்னு அவன் இன்னும் பெரிய கில்லாடியா இருப்பான், அவன் பெரிய சைத்தானா இருப்பான், அவன் இன்னும் பெரிய சைத்தானா இருப்பான். ஆமாங்க, நானும் 40 வருஷம் வித்துட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்லுவாரு 40 வருஷம் இது என்ன ஏமாத்திட்டானுங்க அப்படிம்பாரு. அப்ப அவன் என்னன்னா, இவன் 40 வருஷம் இவர் வித்தவர்களா இருக்கட்டும், அவனுக்கு இருக்கிற அறிவு இந்த விஷயத்துல இவன் 40 வருஷம் வித்தவனை எப்படி ஏமாத்தணும் அவனுக்கு தெரியும். இவன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இவனுக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனை ஏமாத்துறது எப்படி? அதுக்கு ஒரு சைத்தான் இருப்பான்ல, அந்த சைத்தான்ட்ட இவரு மாட்டிடுவார், இவரு ஏமாந்துருவார். அப்ப உண்மையிலே இவர் ஏமாந்ததுனால இவர் மேல குற்றமாகாது, ஏன்னா இவருடைய நோக்கம் அது இல்லை. ஆனா இவர் ஏமாந்துருக்கார். பின்னாடி தெரிய வருது அந்த பொருள் அந்த குறை இருக்குது அப்படின்னா இவர் தெரியாம நடந்ததுனால அல்லாஹ் இவரை மன்னிச்சிருவான். இவருடைய நோக்கம் ஏமாத்துறது இல்லை, இவர் தெளிவாக இருந்தார். ஆனா யதார்த்தம் என்னன்னு கேட்டா, பொதுவா ஒரு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வியாபாரத்தின் நுணுக்கங்கள், ஏற்ற இறக்கம், அதுல இருக்கிற பிரச்சனைகள், மேடு பள்ளம் எல்லாம் தெரியும். எப்படி ஒரு மெக்கானிக் கார்ட்ட பைக்கை கொண்டு போய் வண்டி இப்படி லைட்டா முறுக்கி விட்டு சத்தத்தை பார்த்தோன்னே இதுல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம். இதுல நமக்கு அது தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஒருத்தர் பிரியாணி மாஸ்டரா இருப்பாரு. நாம ஒரு பிரியாணி ஆகோன்னு சொல்லிட்டு இருப்போம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவரு அந்த வாசத்தை பார்த்தோன்னா இந்த பிரியாணில இதுதான் போட்டிருக்காங்க, இந்த வாசனத்திலேயே சொல்ல தெரியும் அவருக்கு, அந்த பிரியாணி மாஸ்டர். அவர் அந்த அரிசியை பார்த்தோன்னே இது என்ன கிரேட் அரிசி, இது லோ கிரேடா, இது ஏமாற்று அரிசியா அவருக்கு தெரியும். அவர் வாசனையை பார்த்தோன்னே கறி என்ன கேட்டகரி கறி அது அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு நிறத்தை பார்த்தோன்னே அதுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறாங்களா, சுவையை பார்த்தோன்னே சொல்லிடுவாரு இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு வியாபாரத்தின் நுணுக்கம் அவருக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்தினும் அவங்களுக்கு அந்த வியாபாரத்துல பல எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு பொருள் அவர் விற்கிறாருன்னா அதுல குறை இருக்குதுன்னா அந்த குறைய மறைக்காம சொல்லணும். அதுல பொய் சொல்லி அதை மறைச்சு அதுல ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இருக்குதுல்ல, இது மார்க்கத்துல ஹராம் அப்படின்னு ஷேக் ஃபௌசான் நீங்க குறிப்பிடுறாங்க. தான் விற்கும் பொருளில் ஏதேனும் குறைகள் இருந்து அவற்றை வியாபாரி அறிந்திருந்தால் அந்த குறையை விற்போரிடம் தெரிவிப்பது வியாபாரி மீது கடமை, வாஜிபாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது கட்டாய கடமை, சொல்லிடணும். இதுதாங்க இந்த பொருளைய தரம். வேணும்னா சில இடத்துல 2 பொருள் இருக்கும், ஒரு பொருளுக்கு அந்த குறை இல்லாம இருக்கும்,
இங்க பாருங்க, இந்த பொருள் இந்த குறை இல்லாதது, இந்த பொருள் குறை உள்ளது, இது இந்த ரேட்டு, இது இந்த ரேட்டு. உங்களுக்கு இந்த குறையோடு உள்ள இந்த ரேட்டுலயே உங்களுக்கு ரேட்டு தான் பிரச்சனை அப்படின்னா இந்த பொருளை வாங்க முடியல, இந்த குறை இருக்குதான் வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து என்கிட்ட இந்த குறை இருக்குதே அப்படின்னு கேட்க கூடாது, சரியா? அதுன்னு சொல்லிடணும். இல்ல எனக்கு இந்த ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பொருள் வாங்கி, எனக்கு தெரிஞ்சு இது தரம் தான், இது நான் சொல்றேன், இதுக்கு தரம் எனக்கு தெரிஞ்சு உறுதியா நான் சொல்ல முடியும், ஏன்னா இந்த குறை இதுல இல்ல. அப்ப 2 ப்ராடக்ட் விக்கிறீங்க, தப்பு இல்லை. இங்க விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க சொன்னீங்களா இல்லையா. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு கூறாமல் அந்த குறையை மறைப்பது ஏமாற்றும் மோசடி. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிற 2082வது ஹதீஸ், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிக பிரபலமான அந்த ஹதீஸ், அல் பையானி பில் ஹியாரி மா லம் யதஃபர்ரகா அவ் قال حتى يتفرقا فإن صدقا وبينا بورك لهما في بيعهما وإن كتما وكذبا محقت بركة بيعهما. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விற்பனை செய்பவரும் பொருளை வாங்கக்கூடியவரும் பிரிந்து செல்லாத வரைக்கும், அவங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்லாத வரைக்கும் வியாபாரத்தை முறித்துக் கொள்வதற்கு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது சில இடத்துல பேரம் பேசியிருப்பாங்க, இவர் விற்கிறவரு இவர் பேரம் பேசிட்டாருங்கிறதுக்காக நீ வாங்கிதான் ஆகணும்னு நிர்பந்திப்பாங்க. அப்ப எது கேட்ட அப்படிம்பாங்க. இது கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது. முதல்ல அந்த மனிதர்கிட்ட திரும்ப அவர் வருவாரா, முதல்ல அந்த அறிவு கூட வேணாம். இதுல சில ஒரு விதமான திமிர்த்தனமும் சில வியாபாரிகள்கிட்ட வருது. நீ வரவே வராத, நான் என் மாடலே இதுதான், நீ கேட்ட வாங்கணும். அதுக்கப்புறம் நீ இல்ல எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுனா நான் திரும்ப வந்து உங்கள்ட்ட வாங்க முடியாதுங்க, என்ன நீ இப்படி பேசுறீங்க, ரூடா பேசுறீங்களே, வராத தொலைஞ்சு போ அப்படிமா. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நீக்கும். ஒருத்தன் வாங்கிட்டே போனா கூட சப்ஜெக்ட் ஆகணும். என் தலைவி இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டா இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டா தான் இன்னைக்கு பொருளை வாங்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, அவர் கிறுக்கங்க போயிட்டேன், வேணான்னு சொன்னேன், ரேட்டு கம்மி பண்ணி கேட்டேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா, சரி நான் போறேன்னு சொன்னேன், கூப்பிடுறான், நீ எப்படி போலாங்கிறான், அப்புறம் எதுக்கு பேசுனேங்கிறான், அதுக்கு எதுக்கு பொருளை எடுத்து வைத்து காட்ட சொன்னேங்கிறான், அதுக்கே இவ்வளவு நேரம் பொருளை பார்த்தேங்கிறான், அப்புறம் எதுக்கு தொட்டேங்கிறான், என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடை பார்த்து அப்படி திரும்பி போயிடுவாரு. அப்ப இந்த மாதிரியான முட்டாள்தனமான வியாபார முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரசூல் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, 2 பேர் கொடுக்கற வாங்குறாருன்னா அவங்க அந்த இடத்தை விட்டு பிரியற வரைக்கும் 2 பேரும் எவ்வளவு பேசிக்கிட்டாலும் சரி, 2 பேர்ல யார் வேணா முடிச்சுக்கலாம். உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கக்கூடியவருக்கு முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு? பேசி பார்த்தாரு, அவருக்கு செட் ஆகல, அவர் முடிச்சுட்டு போறாரு வேணான்னு. இல்ல நீ பேசுனேல, நீ கேட்டல, நீ வந்தேல, நீ தொட்டல, நீ பார்த்தல, நீ வாங்கிதான் அப்படிங்கிறது முறிக்க உனக்கு நான் அனுமதி தர மாட்டேன், நீ வாங்கிதான் அவனை நிர்பந்திக்கிற ஒரு மிகப்பெரிய மோசடித்தனம். நிர்பந்திக்கிறது, இந்த நிர்பந்திக்கிறவன் அப்படியே அந்த இடத்துல அவனுடைய விருப்பம் இல்லாம அந்த வாங்கக்கூடியவனுடைய உள்ளத்தை நோக்கடிச்சு அவனை நிர்பந்திச்சு மிரட்டி அவன்கிட்ட விற்பனையே செய்துட்டு காசை வாங்கினாலும் அல்லாஹ் அவருடைய செல்வத்துல அழிவ பரக்கத்தை நீக்கி நாசமாக்கிடுவான். ஏன்னா ரசூல்லா அனுமதி கொடுக்கறாங்க, 2 பேருக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அதே மாதிரி இந்த வாங்குறவரும் இன்னொரு ஒரு கேரக்டர், நான் கேட்டேன்ல நீ கொடுத்தா ஆகணும். இது ஒரு வேற ஒரு கிறுக்கு. என்ன இது வந்து நான் உன் கடைக்கு வந்துட்டேன், நீ என்ன ஆனாலும் நீ கொடுத்தாகணும். ஏங்க என்னால முடியலைங்க, எனக்கு இந்த ரேட்டு தர முடியாதுங்க, என்னங்க என்னை இப்படி கட்டாயப்படுத்துறீங்க. இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, அது அங்க கொடுக்குறாங்க இந்த கொடுக்குறாங்க, அது இது பெரிய இவர் கடைசியில தலை வெடிச்சிரும். கொஞ்சம் நிம்மதியா வியாபாரம் பண்ணி இன்னைக்கு வந்து இவன் வந்து பசாம கொடுத்தவன் அனுப்புப்பான். அங்க ஒரு முதலாளி உட்கார்ந்துருவாங்க, இங்க 2 பேரும் விற்கிறவரும், அதாவது அந்த சேல்ஸ்மேனும் வாங்குறவரு கஸ்டமர் 2 பேரும் இந்த மாதிரி சில வாக்குவாதம் நடந்துச்சுன்னா அங்க முதலாளி உட்காந்து, என்ன அங்க ஒரே சச்சரவா இருக்குது அப்படின்னு, கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு அசிஸ்டன்ட் கேளுப்பா மேனேஜர்கிட்ட சொல்லி, என்னப்பா கேளுப்பா. அவர் மேனேஜர் போய் விஷயத்த வந்து சொல்லுவார், இது இப்படியா, அந்த ஆளுதான் இப்படி பண்றான்ல, தொலைட்டும், இனிமேல் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அவருக்கு அனுப்பிவிடுங்க, எங்க நிம்மதி எல்லாம் போயிரும் பொழுது, ஏன் இதுக்கு சத்தம் இப்படி
ஏன்னா அந்த ஆளு சச்சரவு பண்ணிட்டு இருக்கு. நீ கொடுத்தாகணும், நான் உன் கடை ஏறி வந்தேன், நான் லிப்ட்ல வந்தாலும் சரி, நான் படி ஏறி வந்திருக்கிறேன், எப்படி படி ஏறி வந்திருக்கிறேன். இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சோதனை. இதெல்லாம் அப்ப முதல்ல அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு சொல்லி சரி போ. சில நேரத்துல சில விஷயங்கள்ல சில நேரத்துல பெருந்தன்மையா நடந்துக்கிறதே வந்து நமக்கு அல்லாஹ்வுத்தாலா அது ஒரு பரக்கத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையையும் வலியுறுத்திருக்காங்க, ஆர்வம் பண்ணிருக்காங்க. சில நேரத்துல சிலருடைய கேரக்டரே சிலருக்கு எப்பவுமே நம்ம வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு ரேட்டு போட்டு வச்சிருக்கோம். அதுல சில கேரக்டர் வந்து பிக்ஸ்டு பிரைஸ் நீ எப்படி போடலாம்னு முதல்ல உள்ள வந்து பிக்ஸ்டு பிரைஸ் எப்படி போடலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. பொருளே கேட்டிருக்க மாட்டான், பொருள் என்ன வேணும்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நீ எப்படி பிக்ஸ்டு பிரைஸ் போடலாம் அப்படின்னு என்னமோ அரசாங்கம் கேள்வி கேட்கிற மாதிரி வந்துட்டு இவர் நின்றுட்டு கேள்வி கேட்பார். பிக்ஸ்டு பிரைஸ் எப்படி போடலாம்? எங்க ஏரியால நாங்கெல்லாம் பேரம் பேசிட்டா நீ 100 ரூபாய் சொன்னா நாங்க முதல்ல ஆரம்பிக்கிறதே 50 ரூபாய் தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவ்வளவு ஒரு விதமான தெனாவட்டு, ஒரு அகம்பாவம், இதெல்லாம் முதல்ல ஒரு முஸ்லிமுடைய பண்புக்கு எதிரானது. அழகான முறையில் நடந்துக்கணும், மக்களோட பிரியமா நடந்துக்கணும், கொடுக்கல் வாக்கல்ல ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துக்கணும். பேரம் பேசுறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நோக்கமே விட்டு கொடுப்பதற்காக. அப்ப விட்டு கொடுக்கறது நோக்கம், அதுல அல்லாஹ்வுத்தாலா ஒரு பரக்கத்தை வச்சிருக்கான். ஒருத்தர் சிலருக்கு சொன்ன ரேட்டு வாங்க முடியும், சில நேரத்துல சரி பரவாயில்லைங்க போங்க, பரவாயில்ல வாங்கிக்கலாம், அதுல என்ன இருக்குது போங்க நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மை கடைபிடிக்கிறது. சில நேரத்துல வாங்குற வரையும் சில நேரத்துல பெருந்தன்மையா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆட்டோ புக் பண்ணிட்டு வரோம் போலால அது இதுல, சில நேரத்துல ஆட்டோக்காரவங்க தலை விதி அவங்க யதார்த்தமா அவங்களுக்கு வேற சில அவங்களால வேற சில தலைவிதிகளும் நமக்கு இருந்திருக்கும். ஆனாலும் சில தலைவிதி ஒரு சிக்கல் என்ன, அவ்வளவு தூரம் இருக்குது பாருங்க, இவ்வளவுதாங்க ரேட்டு போட்டிருக்காங்க. அவர் உடனே அங்கிருந்தே போன் போடுவாரு, ரேட் ரொம்ப கம்மியா போட்டிருக்கானுங்க, நீங்க கொஞ்சம் ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதை நம்ம பெருசு பண்ணவே கூடாது. சரி பரவாயில்லைங்க வாங்க அப்படின்னு. நான் வரும்போது கூட ஆட்டோக்காரர் போன போட்டார், ரொம்ப கம்மிங்க, பெரம்பூருக்கு அவ்வளவு தூரம், அது நீங்க வந்து 20 ரூபா சேர்த்து கொடுங்க, சரி வாங்கிக்கங்கன்னே சொன்னேன். வந்து இறங்கின பிறகு அவர் கேட்டதை விட நான் கூட கொடுத்தேன். கொடுத்துட்டு போதுமா ஏதாவது இதா இருக்குதா இல்ல சேர்த்து தரணுமான்னு கேட்டேன். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல போதும்னு சொல்லிட்டு அவர் வாங்குறதுக்கு வெக்கப்பட்டார். கூடுதலா இன்னும் கேட்கறதுக்கு அவர் வெக்கப்பட்டார், கூச்சப்பட்டார். இதுதான் பெருந்தன்மை. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ நமக்கு வந்து என்ன பெருசா நஷ்டம் ஆயிருப்பது? சரி அவன் வந்து 170 ரூபா போட்டான், நான் 200 ரூபாய் அவரு முதல்ல போன் போடும்போது நான் வாங்கிக்கங்க ஒரு 20 ரூபா வேணா சேர்த்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன். 30 ரூபா ரவுண்டா 200 ரூபா கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டாரு. வாங்கிக்கங்களேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க முதல்ல வாங்க அப்படின்னு. உடனே வந்தாரு, 200 ரூபா கொடுத்துட்டு நான் நினைச்சேன் இந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் போது நினைச்சேன் இந்த மாதிரிலாம் ஆட்டோக்காரங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 200 ரூபா கையில கொடுத்தோடனே சொன்னேன், இல்ல போதுமா இன்னும் நான் சேர்த்து கெடுக்கட்டுமான்னு சொன்னேன். இல்ல பாய் வேணாம் அப்படின்னு சொல்லி போனார். இல்ல வேணாம் அப்படின்ட்டாரு. அவருக்கு ஒரு கூச்சமா இருந்துச்சு. அது நான் இன்னும் சேர்த்து தரேன், நான் தயாரா இருந்தேன், வேணா இன்னொரு 20 ரூபா கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சேன். இது வந்து முதல்ல நம்ம மேல ஒரு நல்ல பிரியத்தையும் ஒரு மதிப்பையுமே அவங்களுக்கு ஏற்படுத்தும். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு 10 ரூபால நமக்கான மதிப்பை வாங்கி பல டென்ஷன் இல்லாம போகும். இது சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம அதை வந்து பெருசுபடுத்தாம நாம அங்கதான் பெரிய ரூல்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. 170 ரூபா எதுக்கு நீ அதுக்கு மேல 1 ரூபா கேட்கற அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு விதமான கஞ்சத்தனமும் ஒரு விதமான அது சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத ஒரு போக்கு. ஏன்னா அவங்க வந்து இன்னொரு கம்பெனியோட ஒரு ஒப்பந்தத்துலதான் வேறு வழி இல்லைன்னு அவங்க அந்த ரேட்டுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறாங்கன்னு நமக்கு தெரியணும். அது ஒரு புரிதல் நமக்கு தேவை. அவருக்கு தேவைங்கிறதான் கேட்கிறாருங்கிறது. அவர் ஒருத்தர் தேவைன்னு வாய் திறந்து கேட்கிறாரு அப்படின்னா சில டைம்கள்ல வந்து ரொம்ப ஒரு விதமான ரூடா பேசுறவங்களுடைய இது வேற. அப்ப அந்த நேரத்துல நாம இவன் ஒரு பெரிய முட்டாள் போல தெரியுது, இவனுக்கு முதல்ல இவனே வியாபாரம் செய்ய தெரியாது போல தெரியுது, நான் இல்லைங்க வேணாங்க சரிங்க, நமக்கே ஒரு தேவையில்லாம பிரச்சனை இழுத்துக்கிற மாதிரி வாக்குவாதம் வந்து நம்ம நிம்மதியா போறதுக்கு எதுக்கு அதுக்கு அந்த நிம்மதிக்காக நம்ம 20 ரூபா சேர்த்து கொடுத்து போயிடலாம், அது வேற. சரியா? இன்னொருத்தவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஒரு பணிவாவே கேட்கறாங்க, பணிவாதான் கேட்கணும். அப்படி கேட்டாங்கன்னா ஓகேங்க சரி கொடுங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா நம்ம கூட கொடுக்கறதுல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல நம்முடைய வியாபார பரிவர்த்தனைகள், அதாவது வியாபாரியா இருக்கிறவரா இருந்தாலும் சரி, பொருளை வாங்கக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நாம் என்ன செய்யணும், பெருந்தன்மையை கடைபிடிக்கணுமே தவிர
சும்மா அதுல வாக்குவாதங்களை வளர்த்துக் கொள்ளாம பாத்துக்கணும். ரசூலுல்லாவுடைய இந்த ஹதீஸ் வாங்குவோர் விற்போர் ரெண்டு பேருக்கும் அவர்கள் பிரியாத வரைக்கும் அவங்களுடைய ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதற்கு, அதாவது முறித்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அந்த இருவரும் அந்த ரெண்டு பேரும் உண்மை பேசிக்கொண்டால், தெளிவுபடுத்திக் கொண்டால், வெளிப்படுத்தணும். அத உண்மை பேசுற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன் சதகா, ரெண்டு பேருமே உண்மை பேசி இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்ல. அப்புறம் வபய்யனா, நீங்க உண்மையை தெளிவுபடுத்தணும். அதாவது பொருள்ல ஏதோ குறை இருந்தா அது தெளிவுபடுத்தணும். இந்த மாதிரி ரெண்டு பேருமே உண்மையா இருந்தா பூரிக லஹுமா ஃபி பைஇஹிமா, அவங்க ரெண்டு பேருடைய வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வஇன் கதமா, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தால், அதுல ரெண்டு பேரும் செய்தா ரெண்டு பேருக்கும், ஒருத்தர் மட்டும் செய்தா அந்த ஒருத்தருக்கு என்ன நடக்கும்? வகதபா, ரெண்டு பேரும் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் முஹிக்கத் பரக்கத்து பைஹிமா, அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை நீக்கி விடுவான், அழித்து விடுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆகவே இதை சொல்லிட்டு ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறாங்க, ஆகவே பொருளின் குறையை தெளிவுபடுத்துவது, விற்பவருக்கு தெரியப்படுத்த, யார் விற்கிறாரோ அவர் வாங்குவோருக்கு தெரியப்படுத்துவது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களை நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் சொல்றாங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை கேளுங்கள். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الدين النصيحة, அத்தீன் அல் இஸ்லாம் என்பது அந்நசீஹா, நன்மையை நாடுவது, நன்மையை விரும்புவது, நல்லதை மற்றவர்களுக்கு நினைப்பது, உதவுவது, எல்லாமே அதுல அடங்கும். லிமன், சஹாபா கேட்டாங்க, நாங்கள் கேட்டோம் யாருக்கு நன்மையை நாட வேண்டும் அப்படின்னு. கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ ஆமத்திஹிம். 5 விதமாக நன்மையை நாடுவதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்மையை நாட வேண்டும், அதான் அத்தௌஹீத், அதான் அல் ஈமானு பில்லாஹ், அதான் ஷிர்கை விட்டும் குஃப்ரை விட்டும் நிஃபாக்கை விட்டு விலகி இருப்பது, அதான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, இத்தாஅத்துல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, அல்லாஹ்வை நேசிப்பது, அவன் மீது தவக்குல் வைப்பது, அவனுக்கு தக்வாவோடு இருப்பது, அவன் முன்பு தக்வாவோடு நடந்து கொள்வது, இஹ்சானோடு அமல் செய்வது, இக்லாஸோடு இருப்பது, இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு நன்மை நாடு. ஃபர்தான கடமைகளை நிறைவேற்றுவது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்மை நாடுகிற நசீஹா. இரண்டாவது வலி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, அல் குர்ஆனுக்கு நன்மை நாடுவது, அதை முறையாக சரியாக ஓதுவது, அதை சரியாக விளங்கிக் கொள்வது, அதை பின்பற்றுவது, அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி பரப்புவது, இதுதான் குர்ஆனுக்கு நன்மை நாடுவது. வலி ரசூலிஹி, மூன்றாவது அல்லாஹ்வின் தூதருக்கு நன்மை நாடுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது, அவருடைய உண்மை நிலையை ஈமான் கொள்வது, அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்றும் ரசூல் என்றும் ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த அப்து, மிகச்சிறந்த அடிமை, மிகச்சிறந்த ஸ்லேவ் அப்படின்னு ஈமான் கொள்வது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்த எல்லா செய்திகளையும் உண்மை என்று நம்புவது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகாரத்தை நம் மீது கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று நம்பிக்கை கொள்வது, இத்தாஅத்துர் ரசூல் இதுல இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இத்தாஅத், கீழ்ப்படியுவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததை விட்டு விலகுவது, கட்டளையிட்டதை செய்வது, அல்லாஹ்வின் தூதர் எப்படி நமக்கு மார்க்கத்தை அமல் செய்ய வேண்டும் என்று ஷரியத்தை கொடுத்தோ அந்த ஷரியத் படித்தான் அல்லாஹ்வை வணங்குவது, இது எல்லாமே அல்லாஹ்வின் ரசூலுக்கு நம் மீது இருக்கக்கூடிய கடமையா, உரிமையாக அவர்களுக்கு நன்மை நாடுவதில். நான்காவது வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஆட்சி தலைவர்களுக்கு நன்மை நாடுவது, முஸ்லிம் ஆட்சியாளர்கள், ஒரு ஆட்சியாளர் முஸ்லிம் என்றாலே அவருக்கு நாம் நன்மை நாடக்கூடியவராக இருக்கிறார். அவரை பற்றி புறம் பேசுவது, அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவது, அவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை கண்டிப்பது, பொதுவெளியில் கண்டிப்பது, அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது, அவர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்புவது, அவர்கள் மீது குரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை செய்வது, அவர்களுக்கு எதிராக ரகசிய கூட்டங்கள் நடத்துவது, அல்லது அவர்களுக்கு எதிராக வாழேந்துவது, கிளர்ச்சி செய்வது, அல்லது கிளர்ச்சிக்கு தூண்டி விடுவது, இது எல்லாமே முஸ்லிம்களின் ஆட்சியாளருக்கு எதிராக செய்யக்கூடிய அநியாயம். இது ஹவாரிஜிகளுடைய பாதை. ஹவாரிஜிகளா இருக்கக்கூடியவங்க தான் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இந்த காரியங்களை செய்தாங்க. அதனுடைய உச்சகட்டம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்க.
அதனுடைய உச்சகட்டம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுகொலை செய்யப்பட்டாங்க. நம்முடைய அமீருல் முஃமினீன்களா இருந்த ரெண்டு மிக முக்கியமான குலஃபா ராஷிதுக்கு ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் ஹவாரிஜிகள் தான். என்ன காரணம்? அந்த ஆட்சியாளருக்கு எதிராக அவங்க செய்துகிட்டு இருந்த உள் வேலை, உள்ளடிகள், சைத்தானிய நோக்கம். அவங்களுடைய ஏதேனும் குறைகள் இருந்தா மக்கள் மத்தியில போய் அதை பரப்புறது, பொதுவெளியில பரப்புறது. ஆகவேதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஉடைய உசூல்களில் ஒன்று முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், அவர் அநியாயக்காரராகவே இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக அல்லது தன்னுடைய அல்லாஹ்வின் அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவராக, மக்களுடைய பொருளை பறிக்கிறவராக அல்ல கொலை செய்கிறவராக எப்படி இருந்திருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு முஸ்லீம்ங்கிற நிலை, தொழுகையாளிங்கிற நிலை, அவர்கிட்ட குஃப்ரு இல்லை, தெளிவான பகிரங்கமான வெளிப்படையான குஃப்ருக்கு உறுதி இல்லை, நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவருக்கு எதிராக பேசுவது, சமூகத்திலே பேசுவது ஹராம். அவரை இழிவுபடுத்துவது, அவரை கேவலமான வார்த்தைகளை திட்டுவது ஹராம். ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், தீமையை தடுக்கின்ற நோக்கத்தில் கூட ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரை மிம்பர் படியிலோ அல்லது வேறு வகையிலோ அல்லது புத்தகத்திலோ அல்லது வேறு வகையிலோ அவரை குறிப்பிட்டு என்ன பேசுவது, அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவது ஹராம். தீமை இருந்தா அந்த தீமையை தான் சுட்டி காட்டுது. ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் வட்டி அனுமதித்து விட்டார் அல்லது விபச்சாரம், ஆட்டம் பாட்டம் அனுமதித்து விட்டார். நாம சொல்ல வேண்டியது அந்த ஆடுதல் பாடுதல் ஹராம், மார்க்கத்துல இது ஹராம், இதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், இதுதான் சொல்லணுமே தவிர இந்த இதெல்லாம் அனுமதிச்சானே அந்த கேடு கட்டவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனை முதல்ல அவனுக்கு எதிராக முதல்ல நிற்கணும், அவனை முதல்ல தூக்கணும் அல்லது அவனை கேவலப்படுத்தணும். மக்களே பாருங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம், நல்லா பாத்துங்க பாத்துங்க பாத்துங்கன்னு சொல்லி தூண்டி விடணும். இந்த எண்ணம் வருது இல்லையே, இதுக்கு பேருதான், இந்த மாதிரி செய்யறவங்களைத்தான் அல் ஹவாரிஜுல் கஅதிய்யா என்று சொல்லணும். அல் ஹவாரிஜுல் கஅதிய்யா என்று சொன்னா உட்கார்ந்து கொண்டே உசுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஹவாரிஜுகள். சலஃப்ல முதல்ல அல் ஹவாரிஜுல் கஅதிய்யா தான் வெளிப்பட்ட வாள் எடுக்கக்கூடிய ஹவாரிஜுகளுக்கு முக்கியமான காரணமா இருந்தாங்க. ஏன்னா இவங்க தான் சாதாரணமா அமைதியா இருக்கிற மக்கள் மத்தியில கூட பேச்சின் மூலமா தூண்டிக்கிட்டே இருந்தோம், உட்கார்ந்துகிட்டே தூண்டி விடுறது. இன்னைக்கு முகநூல்ல நிறைய இந்த மாதிரியான காரியங்களை செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இஹ்வானிய சிந்தனை உள்ளவங்க அல்லது தன்னை சலஃபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஹ்வானிச போக்குல முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஃபித்னா பண்ணக்கூடிய வழிகட்ட சிந்தனைக்கு தாக்கத்துக்கு ஆளான மக்கள் இவங்கெல்லாம் அல் ஹவாரிஜுல் கஅதிய்யா. நம்முடைய சலஃப்ல ஒரு கூற்று இருக்குது, அல் ஹவாரிஜுல் கஅதிய்யா, உட்கார்ந்து கொண்டே உசப்பக்கூடிய ஹவாரிஜுகள் வாளெடுத்து போர் புரியக்கூடிய ஹவாரிஜுகளுடைய ஆபத்தானவர்கள். ஏன் தெரியுமா? வாள் எடுத்து போருக்கு வரக்கூடிய ஆபத்தை, கிளர்ச்சி செய்யக்கூடிய ஆபத்தானவனை எளிமையா ஆட்சியால கண்டுபிடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க. அவன் வாள் எடுத்துட்டு கொல்லறக்கு வரான், ராணுவத்தை அனுப்பிச்சிருவான், உடனே அவனை புடி அப்படின்ட்டுவான். ஆனா இந்த உட்கார்ந்துகிட்டு சைத்தா வேலை பண்ற ஃபித்னாவாதிகள் இருக்காங்கல்ல, இந்த அல் ஹவாரிஜுல் கஅதிய்யா, இவங்க ரகசியமாவே எல்லா வேலையும் செய்துட்டு இருப்பாங்க. இதை முதல்ல தொடங்கி வச்ச அப்துல்லா இப்னு சபா, யூதனா இருந்து முஸ்லிமா தன்னை காட்டிட்டு வந்த முனாஃபிக் அவன் தான் முதல் உஸ்மான் ரலியல்லாஹு படுகொலைக்கு முக்கியமான. அவன் ஒரு ஹவாரிஜுல் கஅதிய்யா. அவன் ஊரா தேசமா போய் உஸ்மான் ரலியல்லாஹுடைய சில குறைகளை பகிரங்கப்படுத்தி அதை பெருசுபடுத்தி அது அவதூறை கலந்து விட்டு உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவங்களதான் ஆட்சியில் உட்கார வைக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது, கடந்து போயிடுறது. பாருங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாத, நீங்க இங்க இருக்கிறீங்க, அங்க என்ன நடக்கலாம் உங்களுக்கு தெரியாதா, அது அங்க நடக்குது. இப்ப இதை செய்துட்டு இருக்கிற சைத்தா வேலை செய்யக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வீடியோ எடுத்து போடுறது, போட்டோ எடுத்து போடுறது, நமக்கே தெரியாம இருக்கும். ஆனா இந்த வெறுப்பு நமக்கு வரணும்ல, உள்ளத்துல நமக்கு வரணுமே, சவுதியில இது நடக்குது அது நடக்குது பாருங்க, இந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ பாருங்க, என்னென்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறுப்புணர்ச்சி நமக்குள்ள ஊட்டுறது, இப்படி ஊட்டிட்டு இந்த சைத்தா வேலையை பண்றது. இந்த சைத்தா வேலை பண்றவங்களும் முதல்ல சமூகத்துல இருந்து தனியா வச்சிடணும். ஏன்னா அவங்க மிகப்பெரிய அபாயமானவர். ஏன் தெரியுமா? அவங்க இளைஞர்ல வழி எடுத்துருவாங்க. ஏன்னா இளைஞர் யதார்த்தமாவே ரத்த சூடுக்கு யதார்த்தமே ஆளாகுங்க. கொஞ்சம் மார்க்கம் அதுன்னா என்னவோ செய்யணுங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சும்மா இதை நீ பரப்புனாலே நீ உன்னுடைய கடமை நீ செய்துட்ட. கசால நடக்குது தெரியலையா, பாரு இந்த வீடியோ பாரு, அந்த வீடியோ பாரு, செய், ஏதாவது செய். அப்போ
சபிக்கிறது, திட்டுறது, அப்படி ஒரு லெவல்ல இவர் ஆரம்பிச்சு வச்சா இன்னொருத்தன் அடுத்த லெவலுக்கு போவான், அடுத்தவன் இன்னொரு லெவல்ல போவான், இன்னொருத்தன் இன்னும் மோசமானவனா. இதெல்லாம் நம்முடைய சலஃபி அஹ்லு சுன்னாவுடைய மூத்த உலமாக்கள் கடுமையா கண்டிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஹவாரிஜ் உடைப்பார். ஒருத்தர் தன்னை அக்கீதால ஹவாரிஜா இல்லாவிட்டாலும் செயல்பாட்டுல ஹவாரிஜோட வேலையை பண்றான்னா இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. அல்லது அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள் இந்த மாதிரி அல் ஹவாரிஜுல் கதியாவுடைய பாதையிலிருந்து முற்றிலும் விலகணுங்கிறத இந்த இடத்துல மிக முக்கியமா சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிமுடைய ஆட்சி தலைவர்களுக்கு நன்மை நாடுவத அத்தீனுன் நஸீஹா, அது தீன் சொல்றாங்க. இது வீணான விஷயம் இல்ல, தீன். இது ஒருத்தர் இதுக்கு மாறா நடக்கிறான்னா அவன் தீன்ல இல்ல, இந்த விஷயத்துல அவன் தீன்ல இல்ல, அவன் வழிகட்ட பாதை எடுத்துக்கொண்டான்னு அர்த்தம். அப்போ நாம இதுல எச்சரிக்கையா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். நான் அத்தீனுன் நஸீஹால என்னுடைய நபி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்காருன்னா அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்திட்டான். அவரு சில காரியங்கள்ல கேவலமானவரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அவர் முஸ்லிம்கள் வழி இல்லாம அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்திருக்கான். அல்லாஹ் அவருக்கு ஆட்சி கொடுத்திருக்கான். அவர் ஆட்சியை விட்டு இல்லாம போனா அல்லாஹ் அவரை இழிவுபடுத்திருக்கான். அல்லாஹ் தான் ஆட்சி கொடுத்து கண்ணியப்படுத்துறது, அல்லாஹ் தான் ஆட்சி எடுத்து இழிவுபடுத்துறது. நீ என்ன இழிவுபடுத்துறது? அந்த உரிமை நமக்கு இல்லை. ஏன்னா நாம அத்தீனு நஸீஹாங்கிறது, இந்த தீன்ல இருக்கிறவங்க இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரம்புக்குள்ள நிக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஐந்தாவது ஆமத்திஹிம், முஸ்லிம் பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மை நாடு, எல்லாருக்கும் நன்மை நாடு. அப்போ அவர்களுக்கு சலாம் சொல்றது, பதில் சலாம் சொல்றது, அவர்கள் தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, பலவிதமான கடமைகளை நன்மை நாடக்கூடிய போக்குல அதை நாம் செய்யணுங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இறுதியாக இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 55வது ஹதீஸ். எனவே ஒரு முஸ்லிம் பிறருக்கு நலம் நாடக்கூடியவராக இருக்க வேண்டும், தனது வியாபாரத்தை நேர்மையான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் பிறருக்கு நலம் நாடுதல் என்பதிலே அவரை மற்றவர்கள் ஏமாற்றாமல், குறைகளை மறைக்காமல் வெளிப்படுத்துவது இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏமாற்றப்பட்டு விட்டால் அவர் வருத்தப்படுவார். ஒரு வியாபாரி நீதமான முறையில் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. கடைசி ஒரு ஹதீஸ் ஷேக் குறிப்பிடுறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா சுப்ரதி தஆமின் ஃபஅத்கல யதஹு ஃபீஹா ஃபனாலத் அஸாபிஹு பலலன் ஃபகால மா ஹாதா யா صاحب الطعام قال أصابته السماء يا رسول الله قال أفلا جعلته فوق الطعام كي يراه الناس من غش فليس مني. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு சந்தை மதீனாவுல போகிறாங்க. ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பேரிச்சம்பழங்களை வியாபாரம் செய்யக்கூடிய உணவு குவியல் பேரிச்சம்பழம் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தரை கடக்குறாங்க. அப்ப பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழங்களுடைய அந்த குவியல் உள்ள கைய உள்ள விடுறாங்க. உள்ள விட்டு எடுக்கிறாங்க. உள்ள இருக்கிற பேரிச்சம்பழம் ஈரமாக இருக்கின்றது. அவருடைய ஈரம் ரசூலுடைய விரல்கள்ல படுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு இந்த விற்கிறவருடைய உரிமையாளரே, என்ன இது மஹாதா, இது என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, மஹாதா யா ஸாஹிபத் தஆம், இந்த உணவை விற்கிறவருடைய உரிமையாளரே என்ன இது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இது மழையுடைய சாரல் பற்றுச்சு, தூறல் விழுந்துருச்சு, அதனால ஈரமாகி விட்டது அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈரமானதை நீ மக்கள் பார்க்கும் விதமாக வைத்திருக்க வேண்டாமா, நீ வெளியே தெரியற மாதிரி வச்சிருக்கணுமே, அப்போ ஈரம் இது தெரியணும், நீ மேல காஞ்சதை வச்சிருக்கிற, உள்ள மட்டும் ஈரமானது இருக்குது, அப்ப யதார்த்தம் என்ன ஆகும், மக்கள் எல்லாம் காஞ்சதான் நினைச்சிட்டு எடை போட்டு வாங்கிட்டு போவாங்க, அப்ப ஈரமானதை நீ கலந்து விட்ட மாதிரி ஆயிருமே, இடையில அது வித்தியாசப்படுமே, அதான் கருத்து. அப்ப நீ வெளியே வைத்திருக்கணும், ஏன் மறைக்கிறாய் அப்படிங்கிறதா ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு, மோசடி செய்யக்கூடியவர் என்னை சேர்ந்தவர் அல்லங்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 102வது ஹதீஸாக இடம்பெறுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே பொருளில் விற்கக்கூடிய சரக்குல குறைபாடு இருக்குன்னா வாங்கக்கூடியவருக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் வாங்குறாரு அப்படின்னா அந்த குறையும் வெளிப்படையா தெரியுதுன்னா வேற. ஈரமானது வெளியே தெரிஞ்சுன்னா வாங்குறவருக்கு ஈரமானது தெரியத்தானே செய்யும். ஆனா மேல மறைச்சு அதுக்கு மேல காஞ்சதை வச்சுட்டா அப்ப வாங்குறவர் காஞ்சதான் நினைச்சிட்டு வாங்குவார். சரியா? இதனால பாதிக்கப்படுறப்பதான் நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, நாம கையை நாமளே விட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு, ஈரமா இருக்குதான்னு. இங்க ரசூலுல்லாஹ் கை விடுறாங்க, ஆனா விக்கிறவர் மேல நமக்கு இப்படி எல்லாம் சந்தேகம் வர்றதுனாலதான் மாத்தி கொடுக்குற. ஒரு தடவை வாங்கிட்டு இன்னொரு தடவை என்ன செய்வோம், வேற வழியில அவன்கிட்ட தான் வாங்கணும்னா நேரா
கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஈரமானதுக்குதா அப்படின்னா மேல அப்ப நாமளே பொறுக்க ஆரம்பிப்போம். பெண்கள் வந்து காய்கறி கடையில் போய் பொறுக்கிறது காரணம் என்ன? எல்லாம் கலந்து விட்டுருப்பாங்க, நாம தான் உஷாரா வாங்கணுங்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி மறைக்கிறது கூடாது. நமக்கு உரிமையை நாம கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான அதை பொறுக்கி கொள்ள, நம்ம எடுத்துக்கொள்ள, குறைகளை மறைச்சு அந்த பழுதடைஞ்சது இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கலப்படம் செய்து இந்த மாதிரியான விஷயங்கள வியாபாரத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ஷேக் அவர்கள் இங்க குறிப்பிட்டு இந்த தலைப்புல அல் புயூஉல் மன்ஹூ அன்ஹா ஃபில் இஸ்லாமுடைய இந்த தலைப்பை ஷேக் அவர்கள் அல்லாஹ்வோட துஆ செய்யறாங்க. ஆகவே யா அல்லாஹ், நீ ஹலாலாக்கியதை கொண்டு எங்களுக்கு போதுமானதாக ஆக்குவாயாக, ஹராமானதை விட்டு தேவையற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக, நீ வழங்கும் உனது அருட்கொடைகள் நியமத்துகள் அதுவே எங்களுக்கு போதுமானது, எங்களை பிறரிடம் தேவை ஆகாதவர்களாக எங்களை ஆக்குவாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கருணை காட்டுவாயாக, யா அல்லாஹ் உன்னிடமே திரும்புகிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி ஷேக் அவர்கள் தன்னுடைய உரையை, தன்னுடைய இந்த புத்தகத்தின் பகுதியை நிறைவு செய்யறாங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதிய அமர்வுல அடுத்த பகுதி இன்னும் சில கருத்துக்கள் உள்ள மிக முக்கியமான சட்டங்களை பார்ப்போம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். செல்வம் இந்த உம்மத்திற்கு ஒரு ஃபித்னா. என்ன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு, நபிக்கு மாறு செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும். உலக ஆசைகளை ஓரளவிற்கு நிறைவேற்றும் தற்காலிக ஒரு சக்தி, ஒரு தேவையாக இருக்கக்கூடிய செல்வம். இன்று பலரும் ஹராமை விட்டுக் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு வியாபாரம் செய்தா அதுல சில ஹராமான விஷயங்கள் இருந்தா அதுல என்ன ஆகிறாங்கன்னா அவங்க அந்த ஃபித்னாவுக்கு விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த ஹராமான அல்லாஹ் தடை செய்த காரியங்களை வியாபாரத்தின் பெயரால செய்தவாங்க. அப்ப இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய மார்க்க தடை செய்திருக்கிற சட்டவிரோதமான விஷயங்கள்ல பண பரிவர்த்தனைய டிரான்சாக்சன்ஸ், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் இன்னைக்கு செய்யறாங்கன்னா அது காரணம் செல்வம் அப்படிங்கிற மால்ங்கிற ஃபித்னா. மால் ஒரு ஃபித்னா எப்படி ஆகுதுன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் பக்கம் அது பல நேரத்துல ஒரு மனிதரை வீழ்த்துது. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஹராமான வியாபார பரிவர்த்தனை விழுவதற்காக இந்த செல்வங்கிற ஒரு நோக்கம் தான். பணம் பணம் பணம், பணத்துக்காக எதை செய்வீங்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வியாபாரம் வந்துட்டா சட்டம்லாம் பேசாதீங்க, ஹலால் பேசாதீங்க, இது வியாபாரங்க, நீங்க ஏங்க இதை பேசுறீங்க அப்படின்னு ஏன் பேசுறாங்க நிறைய பேரு? ஏன்னா பணம் வேணும், பணத்துக்காக அந்த ஃபித்னாவுல விழுகிறாங்க.